நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். வழங்குவோர் ஜீமோடாபர் மற்றும் நிபாஸ். உடன் வழங்குவோர் அனில் பிராண்ட் டெல்டோஸ் மற்றும் தம்பிகள் பிராண்ட் காண்டம்ஸ், சுத்தமான முறையில் சாட்டை தோட்டத்திலிருந்து. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் ஜீமோடாமர். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சூசன் ஐயர். சூசன் ஐயர் வணக்கம். வணக்கம் 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 ஐயா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மெர்சல் படம். மெர்சல் படம் எல்லாரும் பாத்திருப்பீங்க. அந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணிருக்கோம். இது ரோஸ்டா வருமானு தெரியல, பாப்போம் என்னன்ட்டு. ஏங்க இன்னைக்கு இதை அடிச்சே ஆகணுமா? ஒரு அணிலா அப்படியே வாடெல்லாம் துடிக்குது. என்னன்னா ஒரு முன்னாள் அணில் எனக்கே இந்த படத்தை அடிக்கணும்னு தோணுது. முதல்ல ஸ்டார்டிங் சீன்ல வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் இருக்காருல, அவர் வந்து ஒவ்வொருத்தரையா கடத்துறாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் தானே கடத்துறாரு. அங்கனே நமக்கு ஒரு இடம் வந்து இதாகுது. அங்கனே ஒரு பிளாட் ஹோல் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகுதுங்க. இப்ப நைட் ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த டைம்ல திடீர்னு ஒருத்தன் வந்து இருந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து வாடகைக்கு வருமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏங்க இங்கேயே நான் உங்களை தடுக்கிறேன். வண்டி வர நான் உங்களை தடுக்கிறேன். சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் கேக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பிளாட் ஹோல்ஸா கணக்கு எடுத்துக்க முடியாது. அட்லி படத்துல அவ்வளவுதான் எதிர்பார்க்க கூடாதுன்றீங்களா? ஆமா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். இப்ப சரி, ரைட், நெக்ஸ்ட் அப்படியே வரலாம். ஒவ்வொருத்தரையா கடத்துறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நியூஸ் வந்துருது. பார்த்தோம்னா இது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கடத்தி கொலை பண்றதா சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம வந்து விஜய் அண்ணாவோட என்ட்ரி, அதாவது அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபுல்லா சுத்து வட்டாரத்துல எல்லாமே ட்ரோன் கேமராஸ் எல்லாம் விட்டு வந்து பிளாக் பண்றாங்க. விஜய் அண்ணாவை ஒரு ரூம்குள்ள வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? பேக்ரவுண்ட்லயே காமிக்கிறாங்க. இப்ப வந்து அவரை வந்து பிடிக்க போறாங்க. பிடிக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒண்ணு கடிக்கிறாங்க, வெளியே வருவான். அவனை கூட உள்ள வெளியே வர மாட்டாங்க. இது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இது சொல்லணுமேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்க வந்து நம்ம புரட்சி தலைவர் இங்கே எனக்கு ஒரு இது வருது, ஸ்ட்ரைக் ஒண்ணு ஆகுது. என்னன்னா, என்ன சொல்லுங்க. போலீஸுக்கு மெசேஜ் அனுப்புறதே இவன் தானே தெரிய வரல. இவன் தானே அனுப்பியிருப்பான். பின்னாடி சொல்லுவாங்க இவன் தானே அனுப்பியிருப்பான். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இல்ல ஆஹா, மெசேஜ் அனுப்புறது அப்படி அனுப்ப மாட்டான். அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டான அட்லி வேலை பார்த்திருப்பான். என்னன்னா, அவன் கடத்திட்டு போயிருக்கான்ல, அவங்களோட மொபைல்ல யாரோட மொபைலையும் வந்து ஆன் பண்ணிருப்பாங்க வச்சு. அது தெரியுதுங்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்ல. இவனே அனுப்பிட்டு என்ன மைத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறேன். அடுத்த நாள் போலீஸ் பிடிக்க வருவாங்க தெரியும். என்ன மைத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்? வேணாமா? என்ன பொண்ணு அதான் அவனுக்கு வந்து பெட்டிஷ் போல ஏதோ போலீஸ் பிடிக்க வராங்க. நம்ம ஆம்ஸோட இல்ல, அது வந்து எல்லாத்தையும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாம் தியேட்டர்ல இருக்கும் போது அப்படியே சதன் ஆயிருச்சு. அப்படியே தியேட்டரே சதன் ஆகி அங்கிருந்து நான் வர நீந்திதான் வர வேண்டிய நிலைமை. ஏங்க நீங்களே அந்த டைம்ல அணிலாதான் இருந்திருப்பீங்க. ஒன்னே விடுவோம் பாத்துக்கோங்க. தியேட்டர்ல ஃபுல்லா உட்காந்து சர்க்கிள் ஜெர்க் பண்ணிட்டு, இல்ல அந்த சேர் ஒவ்வொன்னு பக்கத்துல ஒவ்வொருத்தன் புலி கையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு. ஓகே, ரைட்டு, சரி சொல்லுங்க. சரி, ரைட். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரா. அப்ப வந்து எல்லாமே ட்ரோனு வச்சு அவர் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணல, அவரா வந்து மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. குறியீடு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாதான் இருக்கும். நானே அப்ப அணில இருந்ததுக்கு நானே என்னடா அங்கேயே கஞ்சி செதற வர மாதிரி தான் நானே இருந்தேன். அப்படிதான் இருந்தேன். அதுல ஒருத்த பாத்தீங்களா, என் தலைவனுக்காக வந்து நான் தீ குளிப்பேன் அப்படிமா. அதுதான் எனக்கு கொஞ்சம் எரிச்சல். ஏங்க அது உங்களுக்கு புரியலையா? இல்ல, அத நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அது எந்த படத்தோட இது தெரியுமா? தலைவா படம் பாத்தீங்கல்ல? ஆமா, தலைவா படம் வர்றதுக்கு முன்னாடி, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் தீ குளிச்சு செத்து போனேன் படம் வரணும்ட்டு.
ஏன்னா வந்து இது பண்ணி வச்சாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அந்த டைம் அந்த படத்தை. அது ஒண்ணும் இல்லைங்க, அது எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சாங்க? தீ குளிச்சு சாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக அவன் வாழ்க்கையவே இப்படி இது பண்ணிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய மென்டலா இருப்பான். அது தவறுதான். எவ்வளவு பெரிய கிறுக்கு அப்படி சொல்லக்கூடாது. அவன் வந்து எப்படின்னா அவன் வந்து ஒரு தற்குறிப்புண்டா, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவன் படம் நடிக்கிறான், அவன் காசு அண்ணா குறிப்புண்டை இது பண்றான். நீ ஏன்டா தற்கொலை பண்ணிட்டு சாவற? உன் வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டியதானே? அவனுக்கு பணம் வருது, கோடி கோடியா கொடுக்குறான், நடிக்கிறான். அவனுக்காக நீ தானே செத்த. அதான் இப்ப போனிச்சா அவங்க வீட்டுல எதனா வேற அவங்க பாத்துட்டு இருக்காங்களோ. ஓகேவா? இப்ப என்னன்னா அந்த அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, இன்னுமாடா ட்ரோனை பறக்க விட்டுட்டு இருப்பீங்க? ட்ரோனை இறக்க மாட்டீங்களாடா? ஏங்க நீங்களே சொல்லுங்க. கூட்டு வர வரைக்கும் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை பிடிக்க போறப்ப அவ்வளவு பெரிய போர்ஸோட போவாங்கன்னு எனக்கு சந்தேகம் தான். எனக்கு சரியா தெரியல. ட்ரோன் கேமராஸ்ல இருந்து எல்லாமே ஓகே, ரொம்ப பெரிய செட்டப்பா தான் போறாங்க. ஏதோ இங்கிலீஷ் படத்துல போற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இங்கிலீஷ் படமா போறாங்களா தெரிய மாட்டேங்குது. எந்த படங்க? மிஷன் இம்பாசிபிள்னு நினைக்கிறேன். இருக்கு. அட்லியனா தானே? அட்லியனா வந்து அவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க வேணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அந்த ட்ரோன் எல்லாம் பறந்து, அந்த ட்ரோனை எதுக்குடா முதல்ல பறக்க விட்டீங்கன்னா அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு இது பண்ணல. அவரை புடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த சீன் நல்லா தெரியும். அந்த ட்ரோன் என்கிட்ட இருக்குடா, என்கிட்ட இருக்கு பாருங்கடா அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா பிளாட் ஹோல்ஸ் இதெல்லாம் பத்தி பேசலாம் பார்த்தா ட்ரோன் பறக்க விட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு என்ன டெக்னிக்கல் இஷ்யூவா பேசிக்கிட்டு இருக்கு. ஏங்க அந்த மாதிரிதாங்க பேசணும் ஸ்டார்டிங்லயே. அவனெல்லாம் விடக்கூடாதுங்க, சின்ன விஷயத்த கூட அவன் அடிக்கணுங்க அந்த அட்லி தாயிலேயே. ஐயோ ரொம்ப எல்லாம் பண்ணிட்டு போயிட போறாங்கயா. ஓகே ரைட் ரைட். நான் ரொம்ப ஓவராலாம் போயிட்டு இருக்கணும், கொஞ்சம் ஓவரா தான் போறோம்ன்ற மாதிரி இருக்கும். சரி ரைட் ஓகே. இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணி அண்ணாவை கூட்டு போறாங்க. 5 ரூபா டாக்டரா கூட்டு போறாங்க. ஆனா அங்கதான் வந்து ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் வந்து இடையில வரும். இது வந்து பெரிய ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சத்யராஜ் தான் வந்து கூட்டு போய் அவரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்றாரு? இப்ப வந்து கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. எங்க அந்த அவார்டு கொடுக்கறது தானேங்க, ஸ்டார்ட் ஆகும். ஏர்போர்ட்ல போவான் தானே. நீங்களே கதையை சொல்லுங்க அப்படியே. போதும் போதும். என்னன்னா சொல்லுங்க. வேட்டி கட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் யாரா அப்புறம் தான் அவனை கூட்டிட்டு போய் அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் வந்து கூட்டிட்டு போய் யாரா டிஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த அங்க உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு லேடிக்கு தொண்டையில அடப்பு ஏற்பட்டு கீழே ஊந்துருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். இது என்ன ரீசன் சொல்லி எதுவும் தெரியுமா உங்களுக்கு? என்ன ரீசன் அந்த மாதிரி அடப்பு வர்றது எதுக்காக எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். அந்த மாதிரி தொண்டையில அடப்பு வருது இல்ல, அதுல என்ன ரீசன் எதுவும் தெரியுமா? அது எனக்கு கூட ஒரு 2-3 தடவை வந்திருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, லைட்டா இருக்கும். இல்லைங்க, தண்ணி வந்து கொஞ்சம் வேகமா குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே லைட்டா ஸ்ட்ரக் ஆகிக்கும். அதனால அப்படி வரும். அது கொஞ்சம் ஓவரா வர்றது விஷயம். ஓ இருக்குதா? எனக்கு சரியா தெரியல, அதனாலதான் கேட்டேன். இருக்கு இருக்கு இருக்கு. அத பாத்துட்டு இந்த இவன் வந்து காப்பாத்துறதுக்கு ஓடுவான், எல்லாரையும் அடிச்சு போட்டு பறதுக்கு எல்லாம் போய் வேட்டி தெரிய ஓடுவான். அது ஒரு ஸ்டைல் வேற ஒண்ணு பண்ணுவாங்க. ஏங்க அடிச்சு கட்டுறது நான் அப்பெல்லாம் ட்ரை பண்ணி விழுந்திருக்கேங்க, குப்பரை கடிச்சு விழுந்திருக்கேங்க. நானும் ட்ரை பண்ணிருக்கேன். இல்ல தீபாவளிக்கு அப்படித்தான், ஒரு தீபாவளிக்கு வேஷ்டியை கட்டிட்டு வேகமா ஓடி போய் தாவனேன், வச்சுக்கிட்டு குப்பரை கடிச்சிட்டு விழுந்தேன். வேட்டி பூரா அதுக்காயிருச்சு. வீட்டுல போய் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, முரட்டு திட்டு அன்னைக்கெல்லாம் வாங்க. அப்புறம் அது மாதிரி ஓடி போய் காப்பாத்திட்டு அந்த தொண்டையை கிழிச்சு அதுக்குள்ள ஸ்ட்ராவ விட்டு நம்ம விஜய் போட்டு உறிஞ்சிக்கிறேன் ஊதி
ஊதி காப்பாத்திருவாரு. ம். காப்பாத்துறதுக்கு அப்புறம் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் என்னமோ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ம். டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு. அதுக்கு முன்னாடி தமிழ்ல கேன புண்ட மாதிரி தனியா பேசிட்டு இருப்பான். ஒருத்தனை வந்து பார்த்தவனே நீங்க வந்து இது பண்ணாதீங்க. புண்டாங்க வந்து தமிழ் தெரியாது, டேரக்டா பேசிட்டு வந்து என்ன மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பேசிட்டு இருக்க. அவனே தமிழ் அவன் சொல்லிட்டு இருப்பான்ல, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் என்னமோ டைலாக் சொல்லுவானே. ஆமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ் தான் உனக்கு பிரச்சனைனா மாத்திக்க மாற வேண்டியது நான் இல்ல நீதான் அப்படின்னு சொல்ல. நான் இல்ல நீதான் நண்பா. அவன் புரியாம சார் அப்படிமா, அவனுக்கே தமிழ் தெரியல. அவன்கிட்ட அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா அவனை அப்பயே விட்டுருப்பானு. ஆமா, அதுக்கப்புறம் வடக்கு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது ஒரு பொண்ணு வந்து நிப்பாட்டி அந்த இலங்கை தமிழ் அந்த பொண்ணு அப்படிதான் பேசுன்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழ் அது நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இது பண்ற வரைக்கும் நான் கவனிக்கவே இல்லை. அது இலங்கை தமிழ் பொண்ணு இல்ல, நார்மல் தமிழ் பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த விலங்கை எல்லாம் புரியல அப்படிங்கிற சொல்லும் போதுதான் எனக்கு புரியாது. ஓகே, இது இலங்கை தமிழ் பொண்ணு, இது வந்து நம்ம சீமான அண்ணாக்கு வந்து டொனேஷன் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, அடுத்த வாட்டி வரும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுருவாங்கன்னு சொல்லுவா. இவன் என்ன சொல்லுவான், இவனுக்கு அதெல்லாம் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவான். எங்க ஆத்தாவெல்லாம் என்னால விக்க முடியாதுடா. என்னடா சொல்ற, ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஆத்தா வைக்கிறியா? ஏன்னா ஊருக்குள்ள நீ என்னத்தரா போட்டு தெரியுற, அதான் சொல்றா நீ போல. இல்ல, நீங்க அந்த சீனை தவிர்த்து டாக்டர் மாறன் வேற எந்த சீன்லயாவது வேஷ்டி கட்டிக்கிட்டு இருந்தாரா? இல்ல, திருப்பி வரும்போது கூட பேண்ட் ஷர்ட் என்ன பண்ண. அப்புறம் என்ன புண்டைக்கு ஏர்போர்ட்டுக்கு நீ வேஷ்டியோட போன? அதான் சொன்னேன்ல, புடிச்சா வந்து இவனுங்க எல்லாம் பயந்துட்டு அம்மா மாத்த முடியாதுன்னு அவன் மாத்திருப்பான். அதுதாங்க, அதுதான் சொல்றேன். ஊரெல்லாம் போட்டு போவோம், பேண்ட் ஷர்ட்டோட தான் நான் போறேன். இது அந்த அந்த ஒரு சீனுக்கு மட்டும் வச்சு டேப் பண்ணிக்கணும். இப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க, அப்படியே கதையை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. அதான் வெளிநாட்டுக்கு அங்க போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, அங்க போயிட்டு வந்து அங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சீனை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த இதுக்கு அந்த மீட்டிங்க்கு என்னமோ டாக்டர் மீட்டிங்கோ போவானுங்க. ஓகே ஓகே. போயிட்டு அங்க வந்து என்னவோ பேசிட்டு இருப்பான். அது எனக்கு சரியா தெரியல, ஞாபகம் இல்ல. என்னவோ பேசிட்டு இருப்பான். அதாவது என்னன்னா, இருங்க மனிதநேயம். அதாவது இது என்ன, சீமான் அண்ணாவோட கருத்துல பரவப்பட்டிருக்கும் அந்த இடத்துல என்னன்னா, என்ன உலகத்தர மருத்துவம் வந்து வேணும், இது ஏழைகளை ஒரு நாட்டோட இது பணக்காரனுக்கு என்ன இது கிடைக்குதோ அது ஏழை வரைக்கும் கிடைக்கணும். அங்க வந்து சிம்பிளா அடிச்சு தாக்கிடுவானுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குண்டையும் கிடையாது, அடிச்சுட்டு போயிருவானுங்க வாடி இஷ்டத்துக்கு. அவனுங்க அப்படியே அவன் இஷ்டத்துக்கு இடையில இருக்குது அவனுக்கு. அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசும்போதெல்லாம் இருக்குது. அவன் வரான் அதுக்கு அடுத்து அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். சிம்பிளா இது பின்னாடி என்னன்னா, அவன் பாப்பான்ல, அவன் தானே அவங்க அப்புறம் கொண்டிருப்பான். ஆமாங்க ஆமாங்க, இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. ஏங்க சரி ரைட்டுங்க. அப்ப வந்து அவனுக்கு தோணல, இது அப்பயே தோணி ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு அப்ப கழட்டுறான்ல, அப்ப பார்த்தோன்னே ஓரளவுக்கு தெரியுதுல்ல அவனுக்கு. இப்ப வந்து ஒரு ஊம்பு கொடுப்பானுங்க, வந்துட்டு என்ன தெரியுமா ஊம்பு கொடுப்பானுங்க, அவன் வந்து டாக்டர் நினைச்சிட்டு இருக்கான். புண்டை அதெல்லாம் கிடையாது. டாக்டர் அவன் என்னது கொல்ல போறான், அவனை வந்துட்டு அவன் கொல்ல போறான்னு தெரிஞ்சதுன்னா வெற்றிமாறனோட பையன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப மட்டும் என்னத்துக்கு மட்டும் தான் நான் கேட்கிறேன் அவனுக்கு. அதான் இந்த ஆசிராம கூட ஒரு இது சொல்லியிருப்பார்ல, அன்னியன் பாட்காஸ்ட் நினைக்கிறேன், அதுல சொல்லியிருப்பாரு. அதான் ஆசிரம இது கக்காசி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பியூபிக்கார இழுத்துக்கிட்டா அவன் ஜுன்னிய வேற ஜுன்னிய தெரியுதுன்னு சொல்லியிருப்பாரு. நந்தினிக்கு இருக்கிற டிசார்டர் தான் இவனுக்கு இருக்கு போல. ஆமாங்க, அப்படித்தான் இருக்கும். தெரியல, மாஸ்க் போட்டுக்கிட்டு பார்த்தோன்னதான் தெரியுது. ஓ நோ, ஓ நோ, ஐ அம் இன் டேஞ்சர். சத்துன்னு ஒரு ஊத்து சாவடா புண்டை, நீ இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்லுங்க. அப்படியே இவரு யாரு, காஜல் அகர்வாலுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகங்க. ஒண்ணு இல்ல, போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வருவான், அவ்வளவுதான். ஆமா,
அவ்வளவுதான், பொண்ணு மடங்கிருச்சு, ஓவர். அதுவும் பிளாக் காஃபி. பிளாக் காஃபி, வெறும் கடு காஃபி வாங்கி தந்ததுக்கு நீ வந்து இப்படி பண்ணிட்டியேடி, என்ன காதலு, போ காதல். காஜல் இருங்க சமந்தாக்கு வரேன். ஏங்க சமந்தாலாம் வேணாங்க, கண்டிங்க நானு. ஏங்க நானும் சமந்த் எனக்கு சமந்தா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரோஸ் மில்க் அடிச்சே தீருவேன். அங்க ஒரு பிளாக் காஃபி அங்க வச்சே தீருவேன். ரைட்டு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன அங்க வந்து இவங்க வாங்கி தராங்க, இங்க அவங்க வாங்கி தராங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க எனக்கு ஒரு இதுனுங்க, இப்ப வந்து என்னதான் மெஜிஷியனா இருந்தாலும் ஒரு நியாய பூண்டை வேணாமாடா சண்டையில எல்லாம். வந்து கையில இருந்து அத கூட ஒத்துக்கோங்க, இருக்கிற எல்லா மெஜிஷியன் பண்றதாங்க. இவன் வந்து வேர்ல்டு லெவல் விசாடுங்கிறாங்க. சரி ரைட், ஓகே இருந்துட்டு, சரி ஓகே. ஏன்னா நான் சொல்லல. அந்த சீனுக்கு அப்புறம் வர பாருங்க, இங்க வந்து ஒரு பையன் வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருப்பான், ஒரு பால் கேம் விளையாண்டுட்டு இருப்பான். இவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டேப் வாங்கி சடக்குன்னு இப்படி தள்ளுவான், உள்ள இருந்து பால் வரும் டேப்ல இருந்து. தள்ளிக்கிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருக்கும் பந்து. ஏய் என்னடா காஜல் அகர்வால் பேக்ல இருந்து அது அடுத்தாதான் அது லைனா கேட்பாரு, ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருப்பாரு. உள்ள என் குழந்தைங்க போட்டோ இருக்கு, குழந்தைங்க பேரு பூமுடிப்பு பிச்சாத்தா, இது எங்க அப்பத்தா பேரு இல்ல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாரு. ஏதோ ஒரு கழுவை வந்துறாங்கடா, டேய் கடிக்க வராங்கடா, பூமணப்பு பிச்சாத்தா, ஓகேவா. உள்ள இருந்து அப்படியே எடுப்பாரு, லைனா ஒரு அப்படியே ஒரு டில்டோ எடுப்பாரு சர்ன்ட்டு. ஓ மை காட், இட்ஸ் சோ பிக். என்ன ட்ரிபிள் சைஸ் டில்டோ, இட்ஸ் சோ பிக். ஓ இது நான் எப்ப வச்சிருந்தேன் அப்படின்னு நினைக்குது காதுல. நம்ம கண்டுபிடிச்சானே இது வந்து எனக்கு என்னன்னா, அது வந்து உருமாறினது வந்து அந்த அம்மா வச்சிருந்த டில்டோ தான் நினைக்கிறேன். எடுத்துட்டு மொரட்டு காட்டுவாரு பாருங்க, மனுஷங்க பின்னிட்டாரு. அட்லினா ஹேட்ஸ் ஆஃப். போர்வை போட்டு பாம்பா மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாப்ல. சரி, விஜய் வந்து துண்டை எடுத்து போட்டு விஷாலா மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாரு. இதுவும் தப்பு, அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க வேணாம், பாம்பை மட்டும் போட்டுட்டு போறாரு. சரி, அடுத்து அந்த சீனுக்கு அப்புறம் என்ன வரும், அடுத்து என்னவும் ஓகே ஃபைட் சீன் முடிஞ்சுச்சு. ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சோ என்னாச்சோ பாட்டு வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அது இல்லைங்க, என்ன சீனு, ஊருக்குன்னு வரவுக்குனுங்க. இது டாக்டர் இடையிலே வர வேண்டியது, நம்ம இவங்க கிழக்கால நில்லுமா அப்படின்னு சொல்லி சுத்தி போடும்ல. யாரு, நம்ம கோவை சரலாக்கா. ஆமா ஆமா, ஸ்கைப்ல பேசிட்டு இருப்பாங்க. போய் வெள்ளைக்காரியா புடிச்சிட்டு வா, வெள்ளைக்காரியா புடிச்சிட்டு வா. அப்புறம் நம்மால என்ன சொல்லுவாரு, இங்க பார்த்த எல்லாமே பலபலன்னு இருக்குது, அங்க வச்சு டிஸ்கிரிமினேஷன். அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டு எஸ்கேப். அது வந்து அந்த பாட்டு ரிட்டர்ன் ஆயிடுவானுங்க. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று, அதெல்லாம் சொல்ல மறந்துட்டோம். ஆமா பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு மாசான டைலாக். அது சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று, அதுக்கடுத்து மறந்துருச்சுங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க. சொல்ற மாதிரி வந்தீங்க. இல்லைங்க, அடுத்த 2வது லைன் மட்டும் மறந்து போச்சுங்க. அது நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும், நீ விதைத்த விதையெல்லாம் பின்னாடி யாரோ விட்டாங்க, காத்திருக்கும் அப்படியே மாறன் வெற்றி மாறன் அப்படின்னு சொல்லி ஒரு சொரு அப்படி இல்ல, டன் 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 அப்படியே. எனக்கு ஆனா அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும், சூப்பருங்க, மாஸ் பண்ணிருப்பாரு. நான் சும்மாவே ஏஆர் ரஹ்மான் கண்ணி, இதுல அவ்வளவுதான் அப்படியே ஆர்காசமிக் டெத்து. இன்னைக்கு கேட்கும் போது படம் பார்க்கல, ஃபுல்லா பிஜிஎம் தான் நல்லா அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு காதுல, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாவும் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவரு சத்யராஜ் வருவாரு. வந்துட்டு அவர்தான் என்ன பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு தேய்ச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி எஸ்.ஏ. சூர்யா வருவாரு. ஓ ரைட் அவர் வராரு இப்பதான் அவர். ஆனா என்னைக்குமே எஸ்.ஜே. இவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் குறைய சொல்ல முடியாதுங்க. எஸ்.ஜே. சூர்யா இருந்தாலும் சரி, விஜயோட பெர்ஃபார்மன்ஸும் 2 பேருமே ஈக்குவலா இருக்கும். அந்த அட்லி தாயலி பண்ண வேலைதான் அந்த படம் முழுக்க வச்சு செஞ்சுட்டான். அபூர்வ சகோதரர்கள் பார்ட் 2 எடுத்து வச்சிட்டான் படத்தை.
வேற ஒண்ணுமே அதே இல்ல. அந்த படத்தை எடுத்துட்டு போய் கமல்கிட்டயே போய் இது அடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. கமல்கிட்டயே போயிட்டு இது பண்ணிட்டு இருந்து போட்டோ எடுத்து வந்துட்டு இருந்தானுங்க. கமலுக்கே விபூதி அடிச்சிட்டானுங்க. இல்ல இல்ல இல்லைங்க, நம்மளே உள்ள உட்காந்துட்டு பார்த்த வரைக்கும் நமக்கு தெரியல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இது இந்த படம் வச்ச அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு அபூர்வ சகோதரர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க அது. ஏன்னா அப்ப ஆமா. அந்த கமல் வந்து அவர் அப்ப அந்த ட்ரிக்ஸா வச்சு அவன் கொள்ளுவார்ல அந்த இந்த சீனு, அந்த சின்ன கமல் இருக்காருல்ல, ஆமா ஆமா, அவர் வந்துட்டு அவனை அந்த ட்ரிக்ஸா இது வச்சு அம்பு கிம்பெல்லாம் வச்சு உள்ள செட் பண்ணி அந்த நாயை கூப்பிட்டு வச்சு போட்டு தருவாரு. அந்த மாதிரி எல்லாமே அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அதனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த டைம்ல எனக்கு சின்ன வயசுலயே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படம் பார்த்துட்டு, ஆனா அப்படி இருந்து எனக்கேவும் அந்த படம் பல தடவை பார்த்த எனக்கேவும் இந்த படம் பார்க்கமான்னு சத்தியமா தெரியல அது அந்த படம் தான்ட்டு. வெளியே வந்தக்கப்புறம் அடடா இது அந்த படம் மாத்தடா அப்படின்னு தோணுச்சு. ரைட் இதை சொன்னோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாயே திறக்கலையே. சரி, அதுக்கு வந்து என்ன ஆகும்? அந்த சீனுக்கு அப்புறம் வந்து வந்துட்டு யார் அவன் அப்படின்னு கேட்டு அங்க கொஞ்சம் வில்லனிசம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவனுங்க சென்னைக்கு வந்துருவாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பாட்டு வரும். அங்க ஒரு பாட்டு வரும் தானே, நம்ம அந்த மெர்சலரசன் பாட்டு வரும். மெர்சலரசன் அதுக்கு முன்னாடி நம்ம மொட்டராஜேந்திரன் நன்றி ஹெல்த் மினிஸ்டர் இருப்பா, அரசியலுக்கு வந்துருப்பா, ஹெல்த் மினிஸ்டர் வேணாம் அரசியலுக்கு வந்துரு. இப்பதான் அங்க வந்து என்ன சொல்றேன்னா, நீதான் அரசியலுக்கு வரலன்னு சொல்றீங்கல்ல, வரலன்னு எல்லா வார்த்தையும் டைலாக், என்ன நீங்க அந்த டைலாக் வச்சு சொல்ல வைக்கிற? அரசியலுக்கு வந்துருப்பா. இல்ல ஐயோ இல்ல நான் எப்படிலாம் அரசியலுக்கு எல்லாம் மாத்த, அப்ப என்ன வைக்கிறது நீ? இல்ல இப்படித்தான் ஒருத்தர் வந்துட்டு நான் ஒரு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு வந்தாரு. கடைசியா வந்துட்டு சூத்திரி வாங்கிட்டு போனாரு. யாரும் தெரியுதா? தெரியுது அவரேதான், நம்ம சூப்பர் சிங்கி தான், வேற யாரு? ஆமா. அப்புறம் அந்த பாட்டு முடிச்சதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போகாம இருந்தா சரிதான். அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இருந்தாலும் சமந்தாக்கா அடிக்க ஒரு மாதிரிதான் இருக்கு. சமந்தாக்கா காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அங்க நம்ம ஒரு இவங்க ஸ்கேம் மன்னர்கள் 2 பேரையும் காமிப்பாங்க. அந்த இடம் பாத்தீங்களா? ஸ்கேம் மன்னர்களா? தெரியலையே. ஸ்கேமின் மன்னர்கள் எங்க கோபி சுதாகருங்க. ஆமா ஆமா ஆமா, எத்தனை நாள் அதை கவனிக்கலைங்க, இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா இவங்களா அப்படின்ட்டு. பாத்துக்கங்க எந்த லெவலுக்கு இருந்திருக்கு. நிகழ்ச்சி சொல்வதெல்லாம் ஆமா சொல்வதெல்லாம் உண்மையை கலாச்சிட்டு இருப்பானுங்க. டீசர்லாம் இருக்குங்க எல்லாமே. டீசர்லயா? ஓகே ஓகே, அங்க நான் பாத்துக்கிறோம். வரட்டு நாங்க பாத்துக்கிறோம். இப்ப வந்து அங்க வந்து சமந்தாவை காமிக்கிறாங்களா. சமந்தா இருந்துட்டு என்ன பண்றாங்க, யோகி பாபு கூட உட்காந்துட்டு அந்த ஷோ வந்து அழுக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும். அப்ப வந்து ஒரு இன்னொரு அக்கா வராங்க. இவங்க யாருன்னா ராஜா ராணில வந்து ஃப்ரெண்டா வராங்கல்ல, அவங்க சேம் யூனிவர்ஸ் ஆமா அப்படி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாராமா அட்லின். இப்ப வந்து அந்த அக்கா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, சமந்தாட்ட வந்து இந்த மாதிரி நான் பண்ண ஷோவை இனிமே நீங்க தான் பண்ண போறீங்க. அப்ப இவ என்ன பிச்சை எடுக்க போறாளான்னு தெரியல. சரி வேற ஏதோ ஷோ கிடைச்சிருக்கீங்க விடுங்க. சரி ரைட்டா, நம்ம ஒன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமா. அவ இருந்துட்டு ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தனே நீ வந்து 5 ரூபா டாக்டரை கண்டுபிடிக்கணும். 5 ரூபா டாக்டரை கண்டுபிடிக்கணும்னா சரி ரைட் எப்படித்தான் கண்டுபிடிக்க எந்த வழியுமே இல்ல. பேஸ்புக்ல ட்விட்டர்ல சரி ரைட் ஏரியாவுக்கு போனா ஏங்க இல்ல அப்படி கூட விடுங்களேன். அவன் வந்து பிரான்ஸ் வரைக்கும் பாரிஸ் வரைக்கும் போய் பேசிட்டு வந்தான். அது டிவில எல்லாம் தாக்கி பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு இருந்தது. ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போட்டு காமிச்சிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். இவன் தான் அவன் போய் மூஞ்ச பாத்துக்க பாத்துட்டு வா அப்படின்னா முடிஞ்சிச்சு. போய் தேடி கண்டுபிடிச்சு நொட்டி அங்க அவ்வளவு பெரிய சீனை தேவையில்லைங்கிற நானு. அமெரிக்காவுக்கே போய் அமெரிக்காவா பாரிஸ்ல அவார்டு வாங்கிட்டு இருந்த டாக்டர்னு சொன்னா ஊருக்கே தெரியும். ஊருக்கு தெரியல விடுங்களேன், ஊருக்கு கூட தெரியலன்னு விடுங்களேன். அவங்க அவ்வளவு பெரிய டிவி சேனல் தானே, சும்மா அந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டு காமிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன, அவன் பேசுறதான் அங்க வந்து அவங்க ஆத்தா வரைக்கும் டிவில பார்த்தேன் அப்படின்னு. இப்ப வந்து அவங்க தேடி போறாங்க 5 ரூபா டாக்டர். 5 ரூபா டாக்டர் யாருன்ட்டு. அப்ப நம்ம விஜய பார்த்துட்டு தம்பி இங்க வாடா, இங்க வந்து அவங்க ஒரு GOT ஃபேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன் சொல்லி நிரூபிக்கிறாங்க. எப்படி
நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எப்படின்னு கேக்குறீங்க. ஆமா நான் பாக்கல, சொல்லுங்க. இப்ப நான் சொல்லட்டுமா எப்படின்ட்டு? அதுலதான் அக்காவும் தம்பி மேட்ரு பண்ணுவாங்க. என்னங்க சொல்றீங்க? சை. அந்த 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 நீங்க அந்த சீரிஸ் பாக்கல, அதனாலதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. அக்கா தம்பி என்ன, சித்தி பையன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல அவ்வளவு பயங்கரமா இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம். எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? நீங்க அத பாருங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துட்டு வந்த பிறகு நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகேவா? இப்ப நான் அதை அனுப்பிக்கிறேன். இத வந்து அங்க வந்து நிரூபிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஜிஓடி ஃபேன் அப்படி என்பதை. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லிக்கே இது ஃபெட்டிஷ் இருக்கும் போலன்னு நினைக்கிறேன். ஏங்க? ஆமாங்க, இருங்க, ராஜாராணி படம். ஆமா ஆமா, எத சொல்ல, இன்ஸ்டாகிராம்ல அண்ணா பாப்பா லவ்னு ஒரு போட்டு உருட்டிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்கு அக்கா தம்பி ஃபெட்டிஷ் போல. பிரதர் அப்படின்னு சொல்லி நஸ்ரியா கூப்பிட வச்சு இவனுக்கு அக்கா தம்பி ஃபெட்டிஷ் போல இருக்குது அட்லிக்கு. எஸ், அட்லிக்கு வந்து அது வந்து அவன் அப்படிதான் இன்செஸ்ட் ஸ்டைலி. அதான் ஏன்னா ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து மில்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, அந்த ரோஸ் மில்க் வாங்கி தர்றதுல வந்து அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஷேமிங் இருக்கும். அந்த இது வடிவேல் இவர 5டா டாக்டர், அதுக்கே மூஞ்சி பீ மாதிரி போகுது புண்டை, திட்ட வைக்காத சமந்தா. சமந்தாவை திட்ட வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லி என்ன பண்றது, அட்லிக் காயில திட்ட வைக்க இல்ல எவ்வளவு பெரிய டாக்டர் அல்பையாட்டம் வேற ரோஸ் மில்க்கு ஆசைப்பட்டு போறானு. ஏங்க அவன் சமந்தாக்காக ஆசைப்பட்டு போனான், அதுவும் தப்பு கிடையாது. நானே இருந்தாலும் போயிருப்பேன். உண்மையை ஒத்துக்கணும் நண்பா. அந்த ஒரு தில்லாலங்கடி படம் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். அந்த படத்துல வடிவேல் வந்து இந்த தமன்னா ப்ரப்போஸ் பண்ண உடனே ஒண்ணு திண்ணையில உட்கார்ந்து இருக்கவனு திடுக்குன்னு வந்துச்சாமா வாய்ப்பு அப்படின்ற மாதிரி உட்காந்து சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் திண்ணையில உட்காந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாமா வாய்ப்பு. அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஓடிட்டாப்ல நம்மளே. ரோஸ்மில்க்கு தானே ரைட்டு வாங்கி குடிப்போம், 4 பேசண்ட் பார்க்கணும், 20 ரூபா ஆகும். சரி ரைட்டு இந்தமா வாங்கி தரது, வாங்கி குடிச்சிட்டு வருவோம். அந்த ரோஸ் மில்க வாங்கி கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிருச்சு அந்த அம்மா. ஒரு செல்ஃபி எடுத்து இன்டர்வியூக்கு வர சொல்றாங்க. இன்டர்வியூக்கு வர சொல்றானுங்க. வந்தப்ப அப்போ வந்து நம்மளால ஒண்ணு சொல்றாரு, நான் எல்லாம் வந்து அம்மன் கோயில் திருவிழால வந்து டாக்டர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க. ஏன்னா டாக்டர் மாதிரி நீ என்ன மிமிக்ரி பண்ற? இல்ல என்ன செலிபிரிட்டியா? அதான் யோகி பாபு வந்து ஏன்னா வாய்ஸ் ஏன்பா விஜய் மாதிரி பண்ணுவியா, இங்க பேசுவா அப்படின்னு சொல்லி அவனும் பேசுவான்ல, தளபதி மாதிரி இல்ல என்ன பண்றாங்கன்னா போர்த் வால் இருக்குல்ல, போர்த் வால் பிரேக் பண்றாங்க. அதான் பெரிய டெட்பூல், இந்த டெட்பூல் மயராண்டிங்க 2 பேரும் மயராண்டி புண்டை போர்த் வால் பிரேக்கர்ஸ். ஆமா, நீ பேச வைக்காதீங்க. என்னங்க நம்ம இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, இவ்வளவு கண்டென்ட் லைனா அடிச்சுட்டே இருக்கும். பெரிய டெட்பூல். இப்ப வந்து ஒரு அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறேன் பார்த்தோம்னா என்ன, அதுக்கு முன்னாடி அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த எம்டி வந்து அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த இடம் தான். அந்த எம்டி வந்துட்டு ஹலோ மிஸ்டர் மாறன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கும் தெரியுதுல, உனக்கு தெரியுதுல இவன் தான் மாறன், எப்படி உனக்கு தெரிஞ்சு? அந்த இன்டர்வியூ பார்த்ததான் தெரிஞ்சு. இவனுக்கு போட்டு காமிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காருடா புண்டை. இல்ல கேக்குறேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூல பேசுவான்ல, ஆமா இன்டர்வியூல பேசும்போது எனக்கு என்னன்னா அப்ப பாக்கும்போது இன்னும் ஒரு ரெவல்யூஷனரியா பீஸ் இருக்கல நம்மளுக்கு அப்படியே சத 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 சதன்னு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்ப பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது, சீமானியே 1080 பிக்சல் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? 144p 1080 பிக்சல். இல்ல இன்னைக்கு அதான் அந்த மெடிக்கல் செக்அப் பண்றதுனால வந்து இது பண்றாங்க. என்னங்கடா சொல்றீங்க? மெடிக்கல் செக்அப்னா எவனுமே வெளிநாட்டு பக்கம் போக கூடாதாடா? ஏன்னா இப்ப சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சட்டம் கொண்டு வந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உலக தரத்துக்கு போயிரும் சொல்லுவானே. ஏற்கனவே போதும்டா. அது எப்பயோ ஏங்க சீமான் சொன்னது இல்லைங்க, அண்ணா சொன்னதாங்க திரும்ப சீமான் எடுத்துக்கிட்டான். அண்ணா சொன்னது அண்ணா அது எப்பயோ அண்ணா இந்த அண்ணா அங்க விஜய் அண்ணா சொன்னாங்க. ஓ விஜய் நீங்க வேற என்னை கோத்து விட்டுறாங்க. இல்ல என்னை கோத்து விட்டு போயிறாங்க நம்ம ஆளுங்களே, அப்புறம் நம்மளை போட்டு அடிப்பானுங்க. ஏன்டா எங்களையே நீ கலாய்க்கிறேன்ட்டு. என்னங்க சொல்றீங்க? ஏங்க இல்லைங்க, நான் இப்ப நார்மலா வந்து நானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தேன். பாத்தீங்கன்னா நானும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான்.
அது நீட்டா தாங்க இருக்கும். இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிறதெல்லாம் நீட்டாவே இல்ல, நம்ம இன்னும் நீட்டா கொண்டு போகணும்னு தான் பேசுறானுங்க. இருங்க அத நான் சொல்றேன் பாருங்க அது என்னன்ட்டு. ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட நான் சொல்றேன், ரொம்பலாம் நான் பழசா நம்ம பிறந்தப்போனா எனக்குலாம் ஒரு வாட்டுக்கு ஆயிடுச்சு வருஷம். அப்ப நான் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா சொல்றேன் 1 year பிஃபோர். ஓகேவா? இங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க வந்து ஒரு எப்ப இந்த கொரோனா டைம் பீரியட்ல ஒரு நான் என்னன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன ப்ராப்ளம்னு சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அந்த ப்ராப்ளம் வந்து இங்க எது பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைங்க வேணாம் இருக்கட்டும், கண்டுபிடிச்சாங்கன்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக நாங்க போயிருக்கோம். அங்க பார்த்தோம்னா அவங்க முடியாது, உயிரே போறல. அதாவது அவனுக்கு 5 நாள் வச்சுட்டானுங்க. 5 நாள் வச்சுக்கிட்டு காசை புடுங்குற அளவுக்கு புடிங்கிட்டானுங்க. ஓகேவா? புடிங்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, இல்ல எங்களால இனிமே காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டானுங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டானுங்க. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புத்தியில உரைச்சு அப்பதான் கொண்டு போறோம். கொண்டு போய் அவங்க காப்பாத்திட்டாங்க. ஆனா இவங்க முடியாதுன்னு கைவிரிச்ச கேஸா அங்க அசால்ட்டா காப்பாத்தினாங்க அவங்க. நீங்க முன்னாடியே கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அப்படின்னானுங்க. தரம் குறைவா இருக்குன்னு தான் சொல்றானுங்க. இல்ல எப்படி சொல்றானுங்க, அப்படியே சொல்றானுங்க. ஆமாங்க, இவங்க வந்து ஏதோ மெடிக்கல் எரர் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் நடக்கிற மாதிரி சொல்றானுங்க. புரியுதா? மெடிக்கல் 52 லட்சம் மெடிக்கல் எரர் நடந்தது. இப்ப இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மொத்தம் இந்தியால வந்து 52 லட்சம் இது மெடிக்கல் எரர் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இவன் என்னன்னா வந்து மெடிக்கல் எரர் மட்டுமே அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நடக்குதுன்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்குல்ல அது. ஆமா ஆமா. மெடிக்கல் எரர்ஸ்ங்கிற எப்படி வேணாலும் நடக்கலாம். அது வந்து நடக்கிறது ரொம்ப 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 சாதாரண விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரில கண்டிப்பா நடக்கும். மேபி எங்கேயா ஷார்ட் சர்க்யூட் ஆகிற வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆக்சிடென்ட்ல மட்டுமே வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சரியா இது தெரியல, நம்பர் ஆஃப் தெரியல. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டுமே அவ்வளவு பேர் சாகுறாங்க. அப்ப எத்தனை பேர் அட்மிட் ஆவான், எத்தனை பேர் வந்து வெளியே உயிரோட போறான், இவ்வளவு விஷயம் இருக்கு. மெடிக்கல் எரர் வந்து ஒரு இதுதான், ஆக்சிடென்ட் மாதிரிதான், ஆக்சிடென்ட் மாதிரிதான். கண்டிப்பா கண்டிப்பா நடந்தா அது வந்து மனிதனுக்குன்னு ஒரு தவறு இருக்கதான் செய்யும். இதுவே அதாவது அசால்ட்டா அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது போ இவங்க அப்படி பண்றாங்க. நம்ம இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தோம்னா சூப்பரா பண்றாங்க. அவங்க என்னைய பொறுத்த மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட எவ்வளவோ பெட்டரா இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்ப போனோம்னா 10 பைசா செலவு கிடையாது. ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமா தான் இருக்கு, இன்னும் இவனுங்க தரமா தான் இருக்கு. போறாங்க இன்னும் சில விஷயங்கள். ஆனா கொஞ்சம் இதா இருக்குது என்னன்னா, என்னைய பொறுத்த மட்டும் பண்ணணும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன் இருக்குது. அதெல்லாம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி போனாலே கொண்டுவானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லங்க. அதெல்லாம் போனா ஒழுங்கா அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. போனா கொண்டுன்னு சொன்னானுங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்றானுங்க. இல்ல அவனுக்கு எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இது பண்ணிருப்பான் தெரியுமா? அவன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அவன்கிட்ட சொல்ற மாதிரி, அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணோட அப்பாட்ட வந்து சொல்ற மாதிரி, அங்க போனா 1/2 நாள் அட்மிஷனுக்கு 1/2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். பயமுறுத்துறதுக்காக அவன் சொல்லுவான். எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னா அட்மிஷனுக்கே 1/2 நாள் ஆகும். வந்த எமர்ஜென்சி கேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கொண்டு போற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் உடனே பண்றவங்க இருக்கதான் செய்வாங்க. டக்குன்னு எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது எமர்ஜென்சி இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் லேட் ஆகும். அது வந்து இப்ப இந்த கொரோனா சுச்சுவேஷன்லதான் அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இருந்த வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணாங்க. இப்ப இன்னும் நீட் ஆயிட்டு வருது எனக்கு தெரிஞ்சு. கொரோனா சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் கொரோனா இன்னும் பக்காவாயிட்டு வருது ஹாஸ்பிட்டல்ஸோட இதையும். ஏன்னா எல்லா டாக்டர்ஸ் எனி டைம் வந்துகிட்டே இருக்காங்க, இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது இருக்க அது வந்து எப்படின்னா இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷாலிட்டியா மாறிட்டு வருது ஹாஸ்பிட்டல். இனிமே நான் எனக்கு தெரிஞ்ச உடம்பு சரியில்லை அங்க போயிடலாமான்னு பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து அங்கதாங்க ஆச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் போவேன், வேற எங்கேயும் போவேன். எனக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும், எனக்கு வந்து தூரமா இருக்கும். அதனால நான் வந்து பக்கத்துல இருக்க கிளினிக் போய்க்கிறது. சின்னதான உடம்பு சரியில்லை, ஏன்னா அதுக்கு நான் போட்டு மெனக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் ரொம்ப கிட்ட இருக்கு, போய் ஒரு ஊசியை போட்டு மாத்திரையை போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் நான் இங்க கிட்ட இருக்க கிளினிக் போயிடுறது. இப்ப எனக்கும் கிட்ட வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நான் அங்கதான் போவேன். எனக்கு வந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் இருக்கும். இதுனா கிளினிக்னா இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. அப்ப நான் இதை ப்ரிஃபர் பண்ணி போய்க்கிறது, அவ்வளவுதான். சரி, எங்க ஓட்டம்
அதான் அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு வரும் தானே. ஏங்க இன்டர்வியூ எக்கச்சக்க விஷயம் இருக்குமாங்க உள்ள. சொல்லுங்க கடைசி வரைக்கும் நம்ம சமந்தாக்கா சிம்பு தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்தை, அந்த இதுல அந்த பாட்டு முழுக்க பாட்டுங்கிற பாருங்க அந்த இன்டர்வியூ முழுக்க. என்ன சொல்லுங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் இருந்து அந்த அம்மா என்ன கேள்வியா கேட்கும், கடைசி வரைக்கும் அந்த அம்மா பாத்துக்கிட்டு தாங்க இருக்கும். நீங்க சுத்தி இருக்கவங்க ஏன் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அதுல அந்த டாக்டர் இருந்துகிட்டு எல்லா டாக்டரும், அதாவது இடையில ஒரு நூலாண்டி வேற என்னமோ ஒண்ணு கேட்டிருப்பானு, என்னமோ ஒண்ணு யோசிச்சு வச்சுங்க. அந்த நூலாண்டி ஒண்ணு கேட்பான், என்ன கேட்பான்னா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இடையில ஒரு நூலிவான ஒண்ணு கேட்கற மாதிரி யோசிச்சு வச்சேங்க, மறந்துருச்சே. சரி ரைட், இடையில ஞாபகம் வந்து சொல்றேன். சரி சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீதானே சாங் வந்துருச்சு. நான் பாட்டை ஓட்ட விட்டேன், என்னாலலாம் இருக்க முடியாது இதுக்கு மேல. என்னதான் பாட்டு நல்ல பாட்டு தாங்க, இல்ல பாட்டு நல்ல பாட்டு தான். நான் படத்தை சீக்கிரமா முடிக்கணும், வேற வழி இல்ல. நானும் என்னதான் பண்றது, மெயின் பாட்டு எல்லாத்தையும் ஓட்ட வேண்டிய நிலைமைதான். ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா நான் சொல்ல முடியுமா? பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? பாட்டு முடிஞ்ச உடனேவும் அந்த பிளாஷ்பேக் வரும். அந்த பொண்ணு அந்த சத்யராஜ் கேட்டுட்டு இருப்பான், எதுக்கு இப்படி பண்ணனு. அதனாலதான் அந்த இது சொல்லுவான், ஆமா அந்த பொண்ணு பிளாஷ்பேக் சொல்லுவான். எஸ் 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 பூங்கொடி. அந்த பூங்கொடி பொண்ணு வந்துட்டு அதான் ஆனா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மேக்சிமம் கொண்டு போதான் ட்ரை பண்றாங்க. எவ்வளவு கிட்ட இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். இவன் ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தோம்னா எதுவும் இது மாதிரியும், அது என்ன காசை வாங்கிட்ட இதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரியும். என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களே இதா இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாங்க. இப்ப வந்து நீ ஆசிரமா மோடு போயிட்டேன், கேக்குறவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்குதாடா அப்படின்ற மாதிரி. சரி ஓடுங்க நம்ம கதைக்கு போயிடலாம். சரி ரைட், ஈஸியா நான் மாட்டிக்கிறேன். செத்தனதுக்கு அப்புறம் அந்த டீனா சரியா தெரியல, அவன் தான் காரணம் சொல்லி அவனுக்கு மேல கேஸ் போட போறாங்கன்னு சொல்லுவாங்க தானே. ஆமா, அவன் கேஸ் போட. அதுக்கப்புறம் தான் இவன் எஸ்ஜே சூர்யா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பான். காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அஞ்சுரா டாக்டர் இன்டர்வியூ டிவில பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வர மாதிரி எஸ்ஜே சூர்யாவுக்கு இங்க வந்து மெமரி பவர் ஜாஸ்தி. இல்ல அவன் கொஞ்சம் அறிவாளி புண்டையா இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு முன்னாடி செத்தவனுக்கு இல்லையா அது வந்து கிறுக்கு குதிரேன். அவன் வந்து எப்படின்னா இது கிடையாது, அவன் வந்து டாக்டரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ போலி டாக்டர் நினைக்கிறேன், கம்பவுண்டரா இருந்திருப்பான். சரி ரைட்டு, போலி டாக்டர் அவ்வளவுதான் மேட்ரு. அதான் அனஸ்தேசியா கொடுக்கறதுக்கு போல நித்யாமேனனை போட்டு தள்ளிடுவான்ல போய். அதான் டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆள் அனுப்பிடுவான் தானே அடிக்கிறதுக்கு. ஆமா, ஆள் அனுப்பிச்சு விட்டு அடிக்கிறதுக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி இது பண்ணுவான், அது என்ன கடத்தி வச்சிருவான் நினைக்கிறேன். சத்யராஜ் கிட்ட கேட்பான்னு நினைக்கிறேன். சத்யராஜ் கிட்ட தான் கேட்பான். அவன் தான் சொல்லுவான், என்னால ஒரு கட்டி வச்சு சொல்லுவான், என்னால ஒரு. ஆமா, இல்ல அதுக்கு முன்னாடி அந்த இது அந்த அவங்க கடத்துறவங்க எல்லாம் எங்க இது பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆமா அத கேட்பான். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 பேரை இது பண்ணி வைக்கிறான். 3 பேரா 4 பேரா? அவன் 4 பேர் நினைக்கிறேன், 4 பேர் சரியா? ஒவ்வொருத்தரும் எனக்கு அது என்ன இதுன்னா, ஒருத்தரை வந்து மட்டும்தான் கொன்னதுக்கு எப்படி கொல்றான்ன்ற ஒரு ரீசன் மட்டும் சொல்லியிருப்பானுங்க. அவனை வந்து வெண்டிலேட்டர்ல வச்சு வெண்டிலேட்டரை கம்மியா வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணி அவனை கொல்றான், அந்த டாக்டர் மட்டும் அப்படி சொல்லியிருப்பானுங்க. ஓகேவா? இல்லைங்க, ஒவ்வொருத்தரையும் வேற வேற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த பெட்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு தான் என்னன்னா ஏதோ இது கிட்டத்தட்ட அந்த சங்கர் படம் மாதிரி தாங்க இருந்துச்சு. திடீர்னு எனக்கு சங்கர் வாடை அடிச்சிருச்சாங்கண்ணே, கும்பி பாகம் மாதிரிதான் இருந்துச்சு. டிஃபரெண்டா கொண்டு வச்சிருப்பான் அதனாலதான் அப்படி இருக்கும். என்னன்னா அந்த இடையில வந்து இந்த இவன் ஒருத்தனா ஏதோ மிக்சி இதுக்குள்ள போட்டு மாதிரி இருப்பான். அந்த இது இன்னொரு தடவை வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது என்னன்னா அவனை கீழே வந்து நல்லா இது பிளேட் எல்லாம் வச்சு அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியா கூட கண்ணு கூட தெரியல, அப்படியே பிளர் பண்ண மாதிரியே ஃபீல் ஆனிச்சு எனக்கு. அதுக்குள்ள வச்சிருக்கான் அவனை வந்து கொண்டிருக்கான். இவனுக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்து இவ்வளவு நேரத்துல செத்துருவாங்கன்ற கரெக்டா கணிச்சு சொல்றான். இருக்கிற பாக்ஸ் சைஸே 1/2 அடி ஆழம், ஒரு நமக்கு முட்டாங்கல் வரைக்கும் தான் இருக்குது சைஸ். ஆமா, அந்த பாக்ஸுக்குள்ள இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆளை உள்ள வைக்கணும். உள்ள வச்சுட்டு இந்த டைமுக்குள்ள அந்த மிக்ஸி அந்த பிளேடு மாதிரி இருக்கு, அந்த பிளேடுக்குள்ள இறக்கணும் அவனை.
ஆமா அது எந்த மாதிரி இறக்கணும் அது ஒரு விஷயம். அந்த சொன்னதுல அந்த ஒரே ஒரு இது வந்து இந்த வெண்டிலேட்டர் மட்டும்தான், வேற ஆமா எதுவுமே கரெக்டா ஆமா இல்ல அதுல. இன்னொன்னு என்னன்னா தண்ணி இருக்குது ஒரு இதுல ஃபுல்லா தண்ணிக்குள்ள என்னென்னமோ வச்சிருக்காங்க, என்னன்னு கூட தெரியல, ஏதோ எறா மீன் மாதிரி துடிச்சிட்டு இருந்துச்சு. ம் அவனையும் எப்படி அந்த 3 நாள்ல வந்து கரெக்டா அந்த டைம் பீரியட்ல கொல்றான் அப்படின்றது எனக்கு தெரியல. அது இன்னொருத்தன் வந்து எப்படி சரியா தெரியல, நானும் பாக்கல. சரி விடுங்க, அந்த கர்மம் எப்படியோ ஒண்ணு கொன்னுட்டான், விட்டுருங்க. கொன்னுட்டு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூடு கோஆர்டினேஷன் நம்பர் எழுதி கொடுப்பான் தானே. ஆமா ஆமா, அந்த கோஆர்டினேஷன். இவங்க வேற அந்த ஆனா ஊனா அந்த இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு எந்த ஏரியால இருக்குன்னு போய் சொல்றா போடா. அதான் ஜிபிஎஸ் போட்டு டப்புன்னு கண்டுபிடிச்சு போயிடுறானுங்க. எந்த கேட்டு இடத்த இவனுங்க போச்சுன்னு வந்து தெரியாதுல்ல, வெண்ண போய் சொல்லு அந்த இடத்த. லாட்டிடியூட் எழுதி காமிச்சிட்டு இருக்கான், எழுதி காமிச்சிட்டு இருக்கான் புண்டை. பெரிய புளுத்தி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கோம் நம்ம. இதுல எல்லாத்தையும் காமிச்சக்கு அப்புறம் பார்த்தோம்னா, எல்லா கதையும் கேட்டக்கு அப்புறம் நம்ம அப்பதான் சத்யராஜுக்கு ஒண்ணு தோணுது, இவ்வளவு நீங்க பண்றீங்கன்னா நான் வந்து உங்களை தேடி வரல, நீங்க தான் என்னை தேடி வந்து புண்டை. இவ்வளவு நேரம் உனக்கு தெரியலையா யாரா நீ. அவனை இன்னொரு டைலாக் சொல்லியிருப்பான் தெரியுமா, அந்த இது வெற்றியை எடுத்து வளர்த்த அப்பா ஒருத்தர் இருப்பான்ல, அந்த விசாடு. இல்ல இல்ல, அது அந்த சீன் நான் இதோட ஒண்ணு மேட்ச் பண்றேன் நானு. அந்த விசாடு கிட்ட போகும்போது இவருக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த இவன் சொல்றப்ப, அந்த இவன் கூட இன்னொரு போலீஸ் காமெடி போலீஸ் இருப்பான்ல, அந்த விசாடு கிட்ட போறாங்கல்ல, அப்ப வந்து அவன் இருந்துகிட்டு ஏங்க இவருக்கு கண்ணு தெரியாது போல இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதவே பத்தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லுவார்ல சத்யராஜ். அது இங்க வந்து இவருக்கு அப்ளை ஆகும். ஏண்டா நீ இதவே பத்தான் கண்டுபிடிக்கிறியா, நான் எப்பயே கண்டுபிடிச்சேன், நீ தூக்கிட்டு வந்த பேரை தெரிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்னன்னா இது நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவாப்ல, கையை அப்படி மாத்தி கட்டி போட்டுருவாரு. இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன், ஃபைட் சீன் விட்டுட்டோமே. ஃபைட் சீனா? என்ன ஃபைட் சீனுங்க? அதான் எச். ஜே. சூர்யா வந்து அவன் மண்டையை உடைச்சு எடுத்துருவான்னு சொல்லுவானே, அப்ப கூட ஒரு ஃபைட் வருமே நைட்ல. ஆமா ஆமா, இடையில அது ஒண்ணு, அது வேற ஒண்ணு கிடக்கா. இந்த இடம் என்னன்னா நம்ம இல்லைங்க, அது கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடியே அப்ப ஏங்க இவன் தப்பிச்சாதானங்க அவன் போய் இதே பண்ண முடியும். இல்லைங்க, முடிச்சிட்டு அப்புறம் தாங்க போய் அவன் அந்த அந்த நான் இங்க இருக்கிறேன்னு மெசேஜ் அனுப்புவான் அந்த போன்ல இருந்து. ஓ சரி சரி சரி, ஆமா கரெக்ட் தான். பெரிய நான் ஸ்கிரீன் பிளே புண்ட மோஞ்சி. ஆமா ஆமா, பெரிய கிறிஸ்டோபர் நோலன் பெரிய கொட்டை டைரக்டர், அத கீறுக்க கூதியா. சரி ரைட் ஓகே. இந்த இடத்துல என்னன்னா நீங்க அந்த கதையை அப்படியே இதுவாங்க ஃப்ளோ வாங்க, நான் இது பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவான், அந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரான்னு கேட்டோன்னே ஆமான்னு சொன்னோடனே டப்புன்னு விலங்க அவன் கையில மாத்தி விட்டு அவன் பீடிஎம் பண்ண ஆரம்பிச்சிருவான். மாத்தி பீடிஎம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல எனக்கு இந்த ஒரு சீன்ல இன்னொரு இருக்குங்க, என்னன்னா ஏங்க அந்த சீன், அந்த விலங்கு மாத்திர சீன் இருக்குல்ல, அதுவும் அதான் நான் சொல்ல வரேன். சரிங்க அது கூட இருக்கட்டும். அந்த இங்கிலீஷ் படத்துல எனக்கு தெரிஞ்சு கறிவு குண்டெல்லாம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மெடிசின் யூஸ் பண்றது அவனுங்களோட ஹேண்ட் கப்ஸ் தான். முதல்ல போலீஸ் ஏதாவது அவ்வளவு பெரிய ஹேண்ட் கப் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அது நவ்யூ ஸ்ரீமி அந்த படத்துல தாங்க வரும். ஆமா ஆமா, ஆமா அதுவே ஃபர்ஸ்ட் படத்தோட சரி, 2வது படம் புண்ட மாதிரிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் படம் தான், இல்ல நான் சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்ப ட்விஸ்ட் அடிச்சு கொண்டு போவானுங்க. அந்த செகண்ட் படத்தா ஒரே ஒரு சீன் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். அந்த கார்டு வந்து மாத்துவானுங்க, கார்டுக்குள்ள வந்து ஒரு சிப்பு வச்சிருப்பானுங்க. அந்த சிப்பு வந்து சேம் வெயிட்ல இருக்கும் அப்படின்றக்க அந்த கார்டை வந்து எப்படி மாத்துறாங்கன்றதான் அந்த இதையும் அவன் கொண்டு போனோம். அதை அந்த இது மட்டும்தான் அதுல நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நவ் யூ கேன் சீ மீ 2ல ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கும் மிஞ்சி போகும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பெருசான இது இருக்காது. அதான் என்ன சொல்லி முடிச்சுட்டு டப்புனு எந்திரிச்சு ஒரு பால் வச்சிருப்பான், காத்துல இருந்து பால் எடுப்பான். எந்த பாலுங்க? இல்ல எந்த பாலுங்க இது? யாரு பாலு? கோலி குண்டு போதுமா? கோலி குண்டு அதுவும் எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி ரைட் ஓகே, சரி விடுங்க. அந்த கோலி குண்டை எடுத்துக்க விரல வச்சு கொஞ்சம் அசைச்சிட்டு பிடிஎம்கான அனைத்து 10 அம்சங்களும் கரெக்டாக உள்ளது. அப்புறமா எந்திரிச்சிட்டு காத்துலயே கையை அசைச்சு ஒரு கார்டோட தூக்கி போட்டு போற. அங்க இன்டர்வல் போடுவாங்க, இன்டர்வல் போடுறாங்க. அங்க பார்த்துட்டு நான் போய் பாப்கார்ன் பப்ஸ் எல்லாம் சாப்பிடுறேன் எழுந்து போனேன். பார்த்தா காசு இல்ல நண்பர்களே.
சரி போதும், உங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவள்கிட்ட போய் பேச போயிருப்பாப்ல. காதல் அகர்வால் வந்து பால் ஊத்திட்டு இருப்பாங்க காஃபி போடுறதுக்காக. நீ நினைக்கிற மாதிரி ஊத்திட்டு இருப்பாங்க. அதை ஆட்டையை போட்டுறாரு. அங்க வந்து தான் ஒரு ஹோம்லேண்டர் என்பதை நிரூபிக்கிறார். அடுத்து 2வது தடவையும் பால் ஊத்தி வைக்கிறாங்க. அது தூக்கிடுறான். தூக்குனதுக்கு அப்புறம் காதல் இருந்துட்டு கேக்குறாங்க, நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தான். பின்னாடிதான் நிக்கிறான். கொஞ்சம் முன்னாடியே பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, ரைட், ஓகே. அத பேசி மேனிபுலேட் பண்ணி எப்படியோ பேசி காதல்கிட்ட வந்து அப்போ ஒரு கதை சொல்றாப்ல. அந்த கதையை வந்து நம்ம வந்து காமிக்க பெரிய சீக்கிரட் புண்டை. நீ எப்படினாலும் கதை சொல்ல போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியிலதான் எங்களை வச்சு கழுத்தருக்கு போறேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ முன்னாடியே போட்டதால எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பா போயிருக்கும். ஓகே, பிளாஷ்பேக் ஓகேவா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும். பிளாஷ்பேக் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா பண்ணிருப்பாரு. பேசிட்டு இருப்பாங்க. அவன் எங்கன்னு கேட்டு மிரட்டிட்டு இருப்பான். வெற்றி எங்கன்னு கேட்டு இவன் தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப இது பண்ணும் போதே என்ன பண்ணுவான்னா, மிரட்டும் போதேவும் என்ன கமல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உனக்கு தேவையான உசுறு என்கிட்ட 2 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏதோ பாய்ஸ் மாதிரி உங்க உங்க கனவு கண்ணி கடத்தையும் கத்தி வச்சிருப்பானுங்க. எனக்கு மட்டுமா கனவு கண்ணி? எனக்கும் தான். அப்படி தெளிவா சொல்லுங்க, ஒத்துக்கணும். சரியா? பேச செத்துருப்போம். சரி, ரைட், ஓகே. அங்க இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இல்ல, அவன் எதுக்கு அப்படி வச்சானே தெரியாது. உண்மையிலேயும் மிரட்டணும்னு சொல்லி வச்சது மட்டும்தானா? எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வச்ச இல்ல கேக்குறேன். அவ்வளவு விட்டு போயிருவான் வந்து வீட்டுல சேஃப்டியா. வேற எதுவும் பண்ணுவாங்க. அது எதை யூஸ் இருக்குன்றீங்க நீங்க? டம்மி வில்லனா இருக்கான்ப்பா, டம்மி. அதான் அப்பயே போட்டு தள்ளிட்டு போயிருந்தானா நம்ம இவரை அப்படியே சிம்பிளா போட்டு தள்ளிட்டு போயிருந்தா நமக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனா இருந்தாலும் வேற சரி சமந்தா பாவம். அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து கோயில் செல்லாட்ட கேட்டுட்டு இருப்பான். நான் அப்பாவுக்கு எத்தனாவது புள்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த சீன் தாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க இல்லைங்க, அதுக்கு முன்னாடி தாங்க இன்னொரு சீன் வருதுங்க இடையில. நீங்க அங்க விட்டீங்க, அங்கதான் அந்த ஃபைட் சீன் வருது. இடையிலதான் இவன் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைட் நடக்குது. இடையிலயும் நைட் சீன்ல ஒரு ஃபைட் வந்து நடக்குது. அவனை வந்து அடிச்சு மூஞ்ச கிஞ்செல்லாம் பேத்து விட்டுறானுங்க. பேத்து விடலாம் ட்ரை பண்றானுங்க. அப்பதான் நம்ம வந்து வெற்றி வந்து காப்பாத்திடுறாரு. ஆமா, காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. தெரிய வந்தோடனே நம்ம கோவை சரலாட்ட வந்து சொல்றாங்க. கோவை சரலா வந்து என்ன சொல்றாரு, கோவை சரலாட்ட வந்து ஏமா உனக்கு நான் மட்டும்தானே பையன் அப்படின்னு கேட்பாரு. ஆமா அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. அப்ப அப்பனுக்கு எங்க உங்க அப்பா வந்து ஜெய் ஸ்ரீராம் ஏங்க இந்த ஸ்ரீராமச்சந்திரன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், வடிவேலு தான் அப்பன், கோயசர்ல தான் அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படிதான் உண்மையிலே நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இது நல்லா இருக்குங்க. இப்படி கூட கதையை எடுத்துட்டு போயிருக்கலாங்க. தப்புன்ட்டாங்கன்னு இல்ல கேக்குறேன். இது கூட நல்லா இருக்குங்க. யாரு கடைசி வரைக்கும் காட்டுவாரு. இல்ல அதான் இவன் சொல்றான். இல்ல இவன் சொல்றான் என்னன்னா அவங்க அப்பா வந்து ஸ்ரீராமச்சந்திரன்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அந்த ஒரு ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் வந்து உங்க அதாவது அந்த அம்மாக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க அப்பா செத்துட்டானா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும். இது அந்த அபூர்வ சகோதரன் வடிவேலு தான் அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அது எந்த அளவுக்கு பெரிய பிளாட் ஹோல்னு பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய பிளாட் ஹோல். இவன் எப்படி அசால்ட்டா விட்டான் எனக்கு புரியல. அது அசால்ட் யாரா என்னன்னா இவங்க அப்பா வந்து ஸ்ரீராமச்சந்திரா பண்ற இல்ல இவ வந்து எப்படி எடுத்து வளர்க்கறா அப்படின்றதையும் சொல்லல. ஓகேவா? சொல்லல. வந்து கிடைச்சதுன்னு சொல்லல. அந்த விசாடுக்கு எப்படி போச்சு. அதாவது இவன் வந்து வடிவேலு ஒவ்வொரு வீட்லயுமே இருந்தா நீ ஒண்ணு வச்சுக்க நீ ஒண்ணு வச்சுக்கன்னு சொல்லி செப்பரேட்டா கொடுத்துருப்பான்னு தெரியாது. வடிவேலு சின்ன பையன் தாங்க. சின்ன பையங்க. அது ஒண்ணு. வடிவேலு பாத்துறது கூட அது எப்ப பார்த்தான்றது கூட காமிச்சாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த வெட்டி கொல்லும் போது அந்த சீன் எதுவும் பார்த்தானா என்ன? அந்த மாதிரி எதுவும் காமிச்சதுல காமிச்சாங்களோ? இருக்கா? சரி, ரைட். அவனா போய் ஊர்ல இருந்து அவனையா கூட்டு வந்திருக்கலாம்ல. போய் 10-15 பேரை கூட்டு வந்திருக்கலாம்ல. தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்கதான்.
ம். அந்த மாதிரி ஆளுங்க தானே அவங்க. போய் கூட்டு வந்திருந்தா முடிஞ்சு போயிருக்கும் வேலை. அவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான், நீ ம். போட்டு தள்ளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்த தளபதியா மாறலாம்னு நினைச்சிருப்பாப்ல. சரி, அடுத்து என்னாச்சு? வடிவேலு ம். ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இவங்க அவனை பாத்துருவான். 2 பேரும் பாட்டு ம். பிளாஷ்பேக் பாத்துட்டு இப்ப வந்து போவாங்க. சப்புன்னு ஒரு அடி. எனக்கு மனசு நிம்மதியா இருந்துச்சு அப்போ ஒரு அடி வெடிச்சப்ப. அட்றா யார? நம்மளை கொண்டு ஆமா அப்படின்ட்டு இந்த இது வெற்றிய தரமான பண்ணிட்டு தெரியறான். போட்டு தெரியற பேசாம சிம்பிளா கொண்டு வர வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு சா வில்லன் மாதிரி பண்ணிட்டு தெரியறான் கொண்டு அப்படின்ட்டு. அந்த சாப்பிட மாதிரி இருக்கீங்கல்ல. பாத்துருக்கேன் ஜிக்ஸாக்ல. அவன் எப்படி அவன் பைத்தியக்காரன், அவனோட அவன் பெரும் பைத்தியமா இருக்கான். பேசாம கொன்று நல்லதுதான் அப்படின்னு நினைச்ச. அப்புறம் பார்த்தா வந்துட்டு ஒரு உடனே பிளாஷ்பேக் வருது. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கடா புண்டை அப்படின்றான். ரைட்டு யாருன்னு சொல்லி தொலை இல்ல இல்ல நான் மட்டும் விடவா போறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல. வந்து பஞ்சாப்லயா குஜராத்லயா கட்டுவாங்க. பஞ்சாப்ல காமிக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து அங்க ஒரு சீன், அங்கேயும் ஒரு சில முட்டா புண்டையான சீன்லாம் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. வந்து விஜய் அண்ணாவோட மாசுக்க அங்க வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. உண்மையிலே அது நல்லா இருக்குங்க. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த சீன் ரொம்ப பிடிக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ் சீன் வந்து உண்மையிலே நல்ல சீன் தான் அது. ஒரு மசாலா படத்துக்கு மாஸ் காட்டக்கூடியது கரெக்டான சீன் எனக்கு தெரிஞ்சு. நீங்களே சொல்லுங்க, நல்லா தானே இருந்துச்சு அந்த சீன்? நல்லாதான் சூப்பர் சீன். அது வந்து இப்ப வரைக்கும் நல்ல சீன் அது. அந்த சீன் பாத்தீங்கன்னா அப்ப வந்து ரீசெண்டா கூட டிக்டாக் ரீல்ஸ்ல எடுத்து போட்டு கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி சாவடிச்சிட்டு இருந்தானுங்க. அங்க தொட்டு இங்க தொட்டு அடிப்பட மாட்டோம். ஏங்க அந்த 2 பேரும் நித்யாமன் சொல்லுவல்ல. இருங்க அந்த சீனுக்கு தான் வரேன். அங்க இருக்க ஒரு வேலுக்கும் தமிழ் தெரியாது. சரியா? இவ இருந்துகிட்டு என்ன பண்ணுவா, போய் பெட்டு கட்ட போவா. ஓகேவா? பெட்டு கட்ட போறவ இது இது சொல்ற ஃபர்ஸ்ட் ஹிந்தில தானே பேசிட்டு இருக்கா. மதராசி அப்படின்பாவ, மதுரவாசி அப்படின்பாவ. ஒண்ணு இது என்ன பேசுறே அப்படின்னு இருப்பாங்க. ரைட், ஓகே ரைட், அது கூட விட்டுறலாமே. ஏன்னா இதுலதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கா அப்படின்னு விட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு கிளவி இருந்துகிட்டு அது வாடி நின்றுட்டு இருக்கும். ஓரளவு அக்கடாப்புல நின்றுட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன், அந்த ட்ரெயின்ல ஏறும்போது ஒரு சீன் பாத்தீங்களா? ட்ரெயின்ல ஏறும்போது அந்த சீன் இதுக்கு அடுத்தாங்க வரும். அதான் சொல்லுவானுங்கல்ல, என்ன சொல்லுவானுங்க, 19 இருந்து 20 பிள்ளை ஒண்ணு பெத்துக்கணும். 19 பிள்ளை அவங்களுக்கு, 20 பிள்ளை இவங்க பெத்துக்கணும் அப்படிம்பாங்க. இந்த சீன் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு போகணுங்க. கவர்மெண்ட் இந்த சீனுக்கு வரேன், நாம் இருவர் நமக்கு இருவர், இது பாதுகாப்பு அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க இல்லையா? இங்க வர பாருங்க, இதை சொல்லிட்டு அப்புறமா வாங்க. அது அடி இருக்குது அதுக்கு எடுத்ததுக்கு. இங்க வந்து என்னன்னா ஒரு யாரு இந்த அந்த கிளை அகடாப்புல நின்றுட்டு இருக்குல்ல, அதுகிட்ட போய் டைலாக் பேசிட்டு இருக்கான் அந்த பிள்ளை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே கால வாடிவாசல் திறந்தவனே வந்துருவான் பாரு. உண்ட நீ என்ன புரியல அதே அது அந்த மாதிரி அப்படியே ஃப்ளூவெண்டா பேசுங்க தமிழையும். என்னதான் இப்ப காலேஜ் படிக்கணும்னா எத்தனை வருஷம் படிப்பாங்க? மிஞ்சி போன ஓகேவா 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அந்த டைம் பீரியட்ல 5 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்றப்ப. ஓகேவா? தமிழ்நாட்டுல 5 வருஷம் வந்துட்டு ஃப்ளூவெண்டா தமிழ் பேசுது அந்த பொண்ணு. ஏங்க நம்ம காலேஜுக்கு போன மாதிரியே காட்டுவாங்க. அந்த இது பிளாஷ்பேக் ஒண்ணு இருக்குங்க. இவங்க சொல்லுவான்லங்க, யாரு இது அந்த பையன்ட்ட வந்து ஐஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஐஸ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட சொல்லுவான்ல, என்ன மாறன்ட்ட வந்து என்னோட கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லுவான். என்னன்னா அந்த மாதிரி என்ன, உங்க அம்மா வந்து இங்க காலேஜ் படிக்க வரும்போது நான் பார்த்து இது விந்த உடிச்சிட்டேன், பைப் லீக் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு மாதிரி உங்க சிங்கு தாத்தா வந்து தூக்கிட்டான். நான் அங்க போய் விடலையே, அங்கேயும் நான் விடலையே, அங்க போய் நான் தூக்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவான். அப்ப வந்து என்னன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து மதுரையிலயோ இல்ல சம்திங், அதாவது மதுரையில வந்து ஐஸ் மழை பெஞ்சு அன்னைக்குதான் நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஒரு வார்த்தை கூட இருக்கும். அப்ப மதுரையில வந்து அந்த ஒண்ணு படிச்சிருக்கு. ஓகேவா? மதுரையில என்னதான் வந்து 5 வருஷம் இருந்தாலுமே வச்சுக்கோங்க, 5 வருஷம் தான் நம்ம சொல்றது ரொம்ப ஜாஸ்தி. அந்த 5 வருஷம் படிச்சிருக்குன்னு வச்சுக்கோம். தமிழ் அவ்வளவு ஃப்ளூவெண்டா பேச முடியுமா? பேசலாம் தான். எங்க காலேஜ்லயே ஒரு 4 ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அவங்களும் தமிழ்ல பேசுவாங்க.
தமிழ் ஃப்ளூவெண்டா பேசுவாங்களா இந்த மாதிரி அதானே? இல்ல ஒரு அந்த தமிழ்காரி அளவுக்கு fluent-ஆ கிடையாது. அந்த இதுவே இருக்கு இல்லைங்க. ஓரளவுக்கு பேசுவாங்க. நம்ம என்னதான் வந்து இப்ப வந்து ஒரு ஹிந்திக்காரன் வந்து என்னதான் நல்லா இது பண்ணாலும் நம்ம இன்ன வரைக்கும் பாருங்க எத்தனை வடக்கானுங்க இருக்கானுங்க. சரி ரைட்டுங்க, நான் எங்க அப்பாவோட கம்பெனில பல வடக்கானுங்க வேலை பாக்குறானுங்க. பல வருஷமா இருக்கவன்லாம் இருக்கான், இன்ன வரைக்கும் அவன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவான். அப்படி பேசுறவனுங்க இருக்காங்க. அது அது போக இங்க இருந்து நம்ம ஆளுங்க போறாங்கல்ல ஹிந்தி பேசுறாங்கல்ல, அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அப்படித்தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். மித்ரோ அப்ப அது புண்டை ஹிந்தி அவன் கணக்கான் ஹிந்தி, அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அதான் அந்த மாதிரி அங்க போய் வந்து நம்ம ஆளு வந்து இது பண்றாரு. ஊருக்கு வந்துட்டாங்க. குஸ்தி எல்லாம் பண்றாரு வந்துட்டு அங்க வந்து புள்ள பிறகுது பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, இன்ன வரைக்கும் அதையும் நம்ம ஏற மனம் அங்க பின்னிருப்பாப்ல. எனக்கு அப்ப கேட்டப்போ நல்லா இருந்துச்சு, இப்ப கேட்டப்போ இப்ப வரைக்கும் எனக்கு மியூசிக் வைஸா இன்ன வரைக்கும் நல்ல பாட்டு தாங்க அது. லிரிக்ஸ்ல வந்து அவங்க வந்து இது பண்ணிருப்பானுங்க, ஆள போறான் தமிழ முப்புற தமிழ்னு சொல்லி உயிர் எடுத்திருப்பானுங்க. ஏங்க வேணாம் கடிச்சிரு போறாங்க, வந்து கம்முன்னு இருங்க வந்து கடிக்கிட்டு பாத்துக்கிறேன் வந்து வர்றான். வேணா வந்து டெஸ்ட் எடுறா வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு, நான் பாத்துக்கிறேன். நான் வெறும் சும்மா யூடியூப்ல கமெண்ட் போட்டு திட்டினதுக்கு என்னைய வந்து தெலுங்கு சொல்லிட்டீங்கிறானுங்க. அதனால நான் பாட்காஸ்ட் போட்டுக்கிறேன். கமெண்ட்ல வந்துட்டு என்னைய வந்துட்டு இல்ல பாட்காஸ்ட்ல நீங்க எவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டானுங்க. அதுவும் 1 மணி நேரம் எல்லாம் கேட்கறது பெரிய விஷயம். அவனுங்க வேற வேலை இல்லாம உட்காந்து கேட்பானுங்களா அவனுங்க. இந்த மாதிரி பாட்டு பாடிடுறாங்க. ஆனா பாட்டு வந்து உண்மையிலேயே நல்ல பாட்டு. ரைட், அடுத்த சீன் போறோம். அடுத்த சீன் பார்த்தோம்னா அங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனோடனேவும் அங்க போய் நம்மளால பிள்ளைய பத்தி சந்தோஷமா இருக்காப்புல. ஒரு 5 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. அந்த அதுக்கப்புறம் தான் ஒரு இது வருது, ஒரு பிரச்சனை வருது. அங்க பார்த்தோம்னா ஒரு கோயில் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலை கட்டுறானுங்க. கோயில் கட்டுறாங்க. ஆமாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் வரும்ல. என்னதுங்க? அந்த கேரக்டரை இது பண்றதுக்கு இந்த இது ஒண்ணு வருமே, அது கோயில் நடத்தல கோயில் என்னமோ பில்டிங் கட்டுறாங்க. அதுதாங்க, அதான் கோயில் கட்டுறதுக்குதான். அது அந்த பிரச்சனை எதுக்காக வருது? ஆனா அந்த இடத்துல அந்த எம்எல்ஏ வந்துட்டு இங்க ஒரு ஃபேக்டரி வரப்போகுது அப்படின்றாங்க. இங்க ஒரு ஃபேக்டரி வரப்போகுது அப்படின்னோடனே இது வந்து கோயில் நிலம் அப்படின்னு சொன்னோடனேவும் நம்ம இவரை அடிச்சு போடுறாங்க, பூசாரி தாத்தா அடிச்சிடறாங்க. ஏழை பிராமணவா? இல்லையா? அவர் இல்லையா? இல்லைங்க, அவரு இது வேற அது வேறங்க, ஒரு ஊர் பூசாரிங்க. சரி, ஓகே ஓகே ஓகே, சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு. நீங்க கொஞ்சம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. இவர் யாருன்னா நம்ம எந்த படத்துல வராருங்க, வருத்தோட வாலிபர் சங்கம் படத்துல அவரு. ஆமாங்க, சூரிக்கு அப்பா வருவாருங்க அதுல. ஆமா ஆமா ஆமா, தெரியும் தெரியும். அவர் நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், இப்ப எனக்கு தெரிஞ்சு கொரோனா டைம்ல இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ராங் மேபி இருக்கலாம், இறந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குது, அதுதான் ஞாபகம் இருக்கு. சரியா தெரியல, சரி விட்டுருங்க. சரியா தெரியல. ரைட், அவரு சரியான ஆக்டர். அவரு இருந்துட்டு என்ன பண்ணாரு, அவர் அடிச்சிடறாங்க. அடிச்ச உடனே நம்ம இவர் வடிவேலு வேகமா ஓடி போய் குட்டி வடிவேலு ஓடி போய் தளபதியை கூட்டு வராரு. அப்ப வந்து நம்மளால பேர் பாடியோட வராரு, என்ன ஒரு முண்டா பண்ணியோட வராரு, அப்படியே மசில்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு. அப்பதான் நம்ம அட்லியானோட பெட்டிஸ் வந்து இங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. எங்க போனாலும் நம்மளால வந்து பேர் பாடியோட தான் போகணும். ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளால பேர் பாடியே காமிச்சிட்டு இருக்காப்ல. அங்க போய் தான் சட்டையை போடுறேன்னு சொல்லி வாங்கி மாட்டுறாரு. ஃபைட் எல்லாம் முடிச்சு அந்த சீன் பாத்துக்கங்க அப்படின்னா எப்படி இருக்குன்ட்டு. அங்க போய் நம்மளால அடிச்சு போட்டு எல்லாரையும் இந்த இடத்துல வந்து கோயில் வரப்போகுதுன்னு சொல்லி தியேட்டர் அங்கேயும் நம்ம இது புரட்சி வரைக்கும் ஒரே சவுக். அந்த இதுல யார் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஆமா, எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருக்கோம். அதான் அவருக்கு ஒரு சவுக் அங்கேயும். 2வது நடந்து வருவாரு, அவருக்கு கீழே அப்படியே வந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா? அடுத்து எம்ஜிஆர் சிம்பாலிக்கா நிறைய படத்துல சவுக் பண்ணுவாருங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வசீகரா படத்துல இருந்து சவுக்கா தான் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணிருப்பானுங்க. அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போவானுங்க. வீட்டுக்கு போயிட்டு நித்யா மேனன்ட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சீன் வரும், பஞ்சாயத்து சீன் வரும் இல்லையா? அது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக். ஆமா ஆமா, அந்த கோயில் சீன். ஆமா ஆமா, நான் மிஸ் பண்ணிட்டேன். பஞ்சாயத்துல பேசுற சீனே வந்து பாத்தீங்கன்னா
எப்படி கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும்னா இந்த தியேட்டர் ஃபைட் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து சீனு, அதுக்கப்புறம் தான் வீட்டுல நித்யா மேனன் கூட ரொமான்ஸ் சீனு. ஆனா இப்படி இருந்திருக்க வேண்டியது கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆமா இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த தியேட்டர் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரொமான்ஸ் சீன் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து சீன் எடுத்து போட்டிருக்கானுங்க. இல்லையே கரெக்டா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். சரி ரைட் ஓகே, என்னன்னு சரியா தெரியல, correct ஆ நான் இல்லைங்க. உட்கார்ந்து பார்த்தா தெரியும். நான் நிறைய தடவை நோட் பண்ணிட்டேன் அத. அதுதான் சரி ரைட், நான் அப்படிதான் இன்னொரு போட்டு time வச்சிருக்கானுங்க. பாத்துக்கிறேன். இருக்கலாம், நான் என்ன சரியா அப்படின்னா நான் தான் கவனிக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த மாதிரி நான் கோயிலுக்கு கிரகப்பிரவேசம் பண்றேன் கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி அதாங்க கோயில் கட்டுறது அதுதாங்க ரெண்டு ஒண்ணுதாங்க. கட்டுறது வேற அது வேறங்க. இல்லைங்க, அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதானங்க அது அர்த்தம். கிரகப்பிரவேசம் கட்டுறதுன்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவாங்க, நான் சொல்றேங்க அத ரெண்டு சொல்லுங்க சொல்லுங்க. ரைட் ஓகே. அப்பயே வந்து ஒரு இதை உருவி கொடுத்து, ஒரு டக்குன்னு ஒரு கோமணத்தை உருவி கொடுத்து மேல இதெல்லாம் வெத்தலை பக்கம் வச்சு கொடுத்துருவாப்ல. உடனே அவங்களும் வாங்காம போயிட்டு ரைட்டு ஓகேன்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. அங்க வந்து வழக்கமோட எப்படி வாங்குவான். சரி ரைட் ஓகே. அங்கதான் வந்து நம்ம ஆண்ட பரம்பரையின் வந்து இதை காமிக்கிறாங்க, பரிவட்டம் ஃபெட்டிஷ காமிக்கிறானுங்க. அப்ப இவர் ஆண்டைதான், இவர் ஆண்டைதான், மதுரை ஆண்ட யாருன்னு தெரியுதா? நம்ம பேர்ல இருக்குல்ல, கனெக்ட் தி டாட்ஸ், ஜீமோ டாபர் இனம்ல. சரி சொல்லுங்க. இப்ப வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. நம்ம ஆளுக்கு பரிவட்டம் கட்டிட்டு நிறைய இது பண்ணுவானுங்க தானே. அது என்னமோ ஏரி தண்ணி ஏரி இப்ப நான் அதுக்கு சொல்றேன் பாருங்க. பட்டதாரி உருவாகணும்னா 3 வருஷம், ஒரு இன்ஜினியர் டாக்டர் 4ல இருந்து 5 வருஷம், அதாவது அதே ஒரு தலைவன் உருவாகணும்னா ஒரு யுகமே தேவைப்படும்டா. சர்ரா புண்ட ஆளு புண்ட நான் தான் கிடைச்சேன். அதெல்லாம் கூடாது. பந்தமா படம் நடிச்சோமா, ஃபேமஸ் படம் நடிச்சோமா, கையாவதுக்கு ஆட்டமா மொச்ச மூடிட்டு போனோமான்னு இருக்கணும். பஞ்சாயத்தோட இருக்கணும். வீட்டு பக்கம் வந்து பல்ல வளைக்கிட்டு படுத்து வீட்டுலாம் போக கூடாது. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஆனா எக்கச்சக்க இது வச்சிருக்கானுங்க. அந்த அக்கிலியோட படம்னா மட்டும் அந்த ஒரு இது எக்கச்சக்கமா வச்சிருவானுங்க உள்ள. அப்படியே மாஸ்டர்ல அந்த ஆடியோ லான்ச்ல கூட சொல்லிருப்பானே. ஆடியோ லான்ச்ல அதை கொஞ்சம் அவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆடியோ லான்ச்ல இந்த தடவை கம்மி, அந்த மாஸ்டர்ல வந்து கம்மி பேசுனது. இல்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப போல அதான் இந்த வாழ்ல சூத்த ஓடிட்டு இருந்தாப்ல. தூக்கி ஓத்து உண்மையா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு ஊமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே. அதான் ரைட். போன வாட்டி பிகில், அதுக்கு முன்னாடி பிகில் தானே வந்துச்சு. ஆமா ஆமா, அந்த ஆடியோல வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா அது ஸ்பீச் அப்பா ஊனு கொடுத்து மொத்தம் அம்மானு பேச வச்சு என்னமோ சிஎம் ஆன மாதிரி என்னமோ பெரு எவமா நாம எல்லாருமே சேர்ந்து நீங்கதான் சிஎம் ஆகணும், ஐயோ நீங்கதான் தமிழகத்துக்கு மாற்றுங்கிற மாதிரி பேசுறானுங்க. என்ன பண்ணா நீங்க சிஎம் ஆக்குறீங்க எனக்கு தெரியல. என்ன பண்ற தெரியுமா, வீட்டுக்கு போ, இல்ல ரோல்ஸ் ரைஸ் கார் இருக்கு பாரு, அதுக்கு போய் முதல்ல டாக்ஸ் கட்டுறா சுண்ணி. இல்ல அதெல்லாம் பின்னாடி சைலன்சர் இருக்கு, ஓட்டல விட சொல்லுங்க போங்க. இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டான், இன்கம் டாக்ஸ் கட்டுறது வக்கு இல்ல, இவன் சிஎம் புண்டையா, சிஎம் புண்ட போட கூதி. சரி ரைட் ஓகே. என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் ஏடிஎம் கேக்காரு என்ன சீட்டு அப்படித்தான் இருப்பாரு. அதுக்கு வேலாயுதம் ரெஃபரன்ஸ் இருக்குங்க. வேலாயுதம் படத்துல இது என்ன ஓட்டை எடுத்து தலையில அடிச்சிருவான் தெரியுமா, ஓடுவான் அவன் தங்கச்சிக்காக மேல அப்படியே வாங்கிட்டோம். அப்ப ஓடும் போது ஒரு ஓட்டை எடுத்து ஒரு இது ஒரு அரசியல் கட்டிட்டு இருப்பான், ஓடு அதை எடுத்து ஓடுதானே நான் ஓட்டால அடிக்கிறேன் அப்படிமா கரெக்டா ஓடு விழுந்துரும். உடனே இது எதிர்கட்சிக்காரன் சதி அப்படின்மா அவன். இவன் வந்து நான் நல்ல வேலை ஆளுங்கட்சி அப்படின்ட்டு போவான். அந்த டைம் ஆளுங்கட்சி வந்து இது ஏடிஎம்கே. ஏன்னா அந்த டைம் வந்து அம்மா புரிஞ்சு போச்சுரா. ஆமா ஆமா, புரட்சி தலைவிட்ட சூத்தடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா அதேதான். அதுக்குதான் இப்ப வரைக்கும் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். ஓகேவா, இப்ப வந்து கதைக்கு வரோம். நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் த டாபிக் எக்கச்சக்கமா போயிட்டோம். இப்ப வந்து அந்த திருவிழா பரிவட்டம் கட்டினதுக்கு அப்புறம் பட்டாசுறானுங்க. இத சாப்பிடுற இடத்த வந்து பத்த வச்சு கப கபான்னு எரியுது தென்னாக்குல.
இடையில அவங்க ஒரு சீனை மறந்த பாருங்க, மாங்காய் வாங்கி கொடு அந்த சீனு. ஆமா ஆமா. அந்த மாங்காய் வாங்கி கொடுன்ற சீன் வச்சு அதெல்லாம் தாங்க முடியாதுங்களா? சரி ரைட் ஓகே. அந்த இடத்துல இன்னொரு பையன் பறக்க போறான், இன்னொரு சிங்க குட்டி பறக்க போறான் அப்படின்றான். ரைட் ஓகே. அங்க வந்து இதை பத்த வச்சிடறானுங்க, கியூட் எக்ஸ்பிரஸ். சரி ரைட் விடுங்க, என்னத்துக்கு அண்ணா அவ்வளவுதான் அடிக்க வேணாங்க, நான் மட்டும் தான் அடிப்பேன், எங்க அண்ணனை நான் தான் செய்வேன், எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன், அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன். பாத்துக்கலாம். இதை பத்த வச்சானே நம்மளால வந்துட்டு சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சி இழுத்து கையில போட்டு பாசிபிளாங்க. நான் கேக்குறேன், நீங்க வந்து விஜயகாந்த் படம் எல்லாம் பார்த்ததுல நினைக்கிறேன், அதனாலதான் எவ்வளவு ஷாக் ஆகுது. சொல்றது கேளுங்க. நாம அந்த பக்கெட் இருக்குல்ல, வாளி பக்கெட்ல ஒரு தண்ணி, ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி தூக்க முடியாதுங்க. அவ்வளவு பேர் ராத்தத்தை எவனாவது முடிச்சு இழுக்க முடியுமான்னு நான் கேக்குறேன். ஏங்க அதாங்க என்னன்னா, இப்ப வந்து அவ்வளவு பெரிய வேலைலாம் மயிரில் ஒண்ணும் பண்ண வேணாம். இங்க 2 கடத்துல தண்ணியை தூக்கிக்கிட்டு வேகமா நடக்க சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு கையில இந்த கடத்துல ஒரு தண்ணி, இந்த கடத்துல ஒரு தண்ணி வச்சுட்டு வேகமா நடக்க சொல்லுங்க. முடியாது 2 குடத்துல அதெல்லாம் அடிக்கடி தண்ணி இருக்கிறவங்க அப்படி தூக்கவே முடியாது. வீங்கி போயிருங்க, ஒரு 10 செகண்ட் வீங்கி போயிருங்க. இழுத்தப்பையும் ஸ்டெமினா, சரி ரைட், அவன் இழுத்துட்டானே வச்சுக்கோங்க, இழுத்தப்பையும் ஸ்டெமினா பாதி குறைஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஓகேவா? அவன் இழுத்தப்பையும் அவன் ஸ்டெமினா பாதி குறைஞ்சிரும். பாதி என்ன எல்லாமே போயிருக்கும், அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்டெமினா குறைஞ்சிருக்கும். ஸ்டெமினா குறைஞ்சதுக்கு அப்புறம் விழுகிறப்ப அந்த ஸ்பீட்ல ஓடி போய் தாவி குதிக்கணும், வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கு அடுத்து இடிச்சு விட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி அப்படியே என்னத்துக்கு சேவலாம பண்ணுவான்னு தெரியாது, அது வேற, அது நெருப்பு அணையாது. சரி ரைட்டு, இந்த மாதிரி ஆயிருது. உடனே ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. இந்த மாதிரி அதாவது நெருப்புல இறந்து போயிருதுங்க குழந்தை. அப்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து நீங்க காப்பாத்திக்கலாம் அப்படின்னே அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கட்டிடுறானுங்க. மக்கள் மருத்துவம் சொல்லுங்க. அட்லி வந்து ஒரு கொஞ்சமாவது மண்டையில மூளை பூண்டு இருக்குன்னு நிரூபிக்கிறான். அந்த 10ங்கிற வேர்டை மட்டும் உங்க படம் ஃபுல்லா ஒரு கொஞ்சம் இது வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? என்ன 10 நிமிஷம் 10 நிமிஷங்கிறது என்னங்க 10 நிமிஷம் புரியலைங்க. அது அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தா காப்பாத்திருக்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது ரைட் ரைட். அதுலயும் 10 நிமிஷம், அந்த பூங்கொடி சீன்லயும் 10 நிமிஷம். ஆமா, எல்லாத்துலயும் அது கனெக்டட் ஆச்சு மாதிரி வருது பாத்தீங்களா? ரைட் ரைட். பெரிய இது மார்வல் எம்சியூ போஸ்ட் ஆடுவீங்க. சரி ரைட், அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் வந்திருந்தா காப்பாத்திடலாம் அப்படின்னு. ரைட் ஓகே. ஏன்டா அந்த 10 நிமிஷத்தை பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு நமக்கு தோணுது இல்ல. இதுக்கு அடுத்து வந்து இதை கட்டுறான், அந்த ஹாஸ்பிட்டல கட்டுறானுங்க. ஹாஸ்பிட்டல கட்டினோடனே நம்ம எஸ்ஜே சூர்யா என்ட்ரி, நம்ம இறங்கி வந்து உடனே அவரு ஆனா அங்க ஒரு வடக்கி இருக்கிறது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. அங்க சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி இவன் பஞ்சத்துல அடிவட்ட புண்ணு அவனுங்க மாதிரி இருக்கானுங்க, இவனுக்கு எப்படி கட்டினானுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு எவ்வளவு இப்படி எப்படி அறிவு வந்தது? ஏன்னா அந்த இடத்துல ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாப்புல. இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு, விஜய்ன்னு சொல்லக்கூடாதோ, சரி ரைட் அடிச்சு விடுவாங்க, நம்ம தளபதி யோசிச்சிருப்பாப்புல என்னன்னு. ஏன்னா கோயில கட்டுறதுக்கு பதிலா ஒரு ஹாஸ்பிட்டலா கட்டலாம் அப்படின்ட்டு லாஜிக்கா இல்ல இடிக்குது. ஆனா ஓகே, ஏதோ ஒண்ணு யோசிச்சிருப்பாப்புல, கோயில கட்டுறதுக்கு இதுவே பெட்டர் அப்படின்ற மாதிரி யோசனை. சரி ரைட் ஓகே கட்டியிருக்காங்க. இவன் வந்துட்டு வந்து பஞ்சத்துல அடி ஓட்ட மாதிரி இருக்கான், முடிச்சு கட்டிட்டு எப்படி கட்டினா அப்படின்னோடனே இந்த அம்மா பிடிச்சி ஏறி விடுது. ஏறி விட்டோடனே இந்த ஆள் இருந்துட்டு எப்படி இந்த அம்மாவை சமாளிக்கலாம் அப்படின்னோடனே சரி நீங்களே திறந்து வைங்க அப்படின்னே, ஐயோ நானா இதுக்குதான் நீ இந்த பேச்சு பேசுன. அப்புறம் திறந்து வச்சிடறானுங்க. திறந்து வச்சுட்டு இடையிலே ஒரு இடத்துல வாங்கிடுறான். என்னன்னா அந்த கையெழுத்து வாங்கிடுறான்ல. ஆனா பாத்தீங்களா, கரெக்டா தான் இது போர்ஷோட பண்ணிருக்காங்க. அவன் என்ன இதுன்னு கரெக்டா போர்ஷோட பண்ணிருக்கான் பாருங்க. அட்லி நீட் நேரத்தெல்லாம் கண்மூடி லூசு குஷ் மாதிரி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மதுரைக்காரன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஓகே எங்க மாணவர்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ரைட் ஓகே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ரைட் ஓகே. இப்ப வந்து என்னன்னா இது வாங்கிட்டான், அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேனர்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் வாங்கிட்டான். எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு புரியவே இல்லைங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பிளாஷ்பேக் அப்புறம் ஒரு இடத்துல கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏங்க அந்த ஊர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அவ்வளவு பெரிய எந்த ஒரு சீன் அந்த ஹாஸ்பிட்டல காமிக்கிறது எதுக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு இது பண்ணி அவ்வளவு உயிர் பலி கொடுத்து அவன் அதை வாங்கி என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே.
ஏன் அது என்னத்துக்கு அவ்வளவு நான் கேக்குறேன், எனக்கு புரியல. அவ்வளவு இது பண்ணி எதுக்குடா பருத்தி மலை குடம்ல இருந்திருக்கலாம்லடா. உன்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு, என்னத்துக்கு நீ அதை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி அவளை கொலை பண்ணி ஒருத்தன் கை போய் நீ எதுக்கு 2 பேரை கொன்னு. இதுல இன்னொரு சீன் வேற, அவளுக்கு சிசேரியன் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா அந்த சீன்ல வந்து அந்த பையன் ஓடி போறான்ல, ஆமா, ஓடி ஆமா. போறப்ப ஐசியூக்குள்ள வச்சு அவளுக்கு பிக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆ, பிக்ஸ் வருதுன்னா நார்மலா இருக்கவன் என்ன பண்ணுவான்? ஐயோன்னு சொல்லி அழுவான், அவ்வளவுதான். ஆமா. இருக்கிறவனை பிடிச்சி அடிச்சு போடுவானாங்க இல்ல கேக்குறேன். அங்க இருக்கவன் என்ன பண்ணுவான், காப்பாத்துறதுக்குள்ள இவன் வந்து தள்ளி விட்டான்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சிடலாம் வேணா. ஆமா. இங்க இருக்க இவனுங்களும் முட்டா பையன், அவனும் முட்டா பையன். ஐசியூவோட பூட்டி வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஐசியூ வார்டுங்கிறது எந்த எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல மேக்ஸிமம் ஹாஸ்பிடல் நான் போன வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நல்லா வைக்காம ஒரு சந்து சின்ன மாதிரி பையன் இருக்கும். வந்து ஒரு புளிச்சி குழந்தைய வந்து தள்ளி விட்டு அது பாக்குற அளவுக்கு வேடிக்கை பாக்குற அளவுக்கு பார்த்து வச்சிருக்கான். சொல்றது. அவளுக்கு வேற அப்படி பிக்ஸ் வருது, ஊன்ட்டு பிக்ஸ் வந்துருச்சு. ம் பிக்ஸ் வரும் போதே இவன் வந்துட்டு என்ன பிக்ஸ் தானே வந்துட்டு இருக்கேன், அவன் முதல்ல காப்பாத்தணும்டா, நீ வந்து போய் தள்ளி விட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சதுன்னா ஓகேங்களா, அவனுக்கு எதுவுமே தெரியாது, உள்ள போறான் பிக்ஸ் வருது. அப்ப அவங்க காப்பாத்துறதுக்கு இவன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவன் எவனா இருந்தாலும் அதான் யோசிப்பான், இதுதான் தற்கொலை புண்டையாச்சு, படிக்காத புண்ணு மாதிரி அப்ப காமிக்கிறான்ல அவன். இவ்வளவு இப்பதான் நான் முற்போக்கு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. மயிறு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஒரு போடு டாக்டர். எனக்கு தெரிஞ்சு அப்ப மண்டையில அடிச்சோடனே மறந்துருக்கும், வெற்றிமாறன் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட் ஒண்ணு வரும், பாட்டில் எடுத்து மண்டையில அடிச்சுக்குவாங்க, மாட்டு மட்டும் அடிப்பானுங்க மண்டை மலையும். எப்ப சந்தோஷம்டா, தற்கொலை பண்ணி தாய் செத்தாண்டா அப்படின்ட்டு அடிச்சு கொண்டு போடுறானுங்க. யாரு நம்ம எஸ்.ஏ. சூர்யா வந்துட்டு எங்க அவ்வளவு குத்துவானுங்க, வெட்டுன்னு வெட்டுவானுங்க. இவன் கையில வரைக்கும் வெட்டிடுவான். வெட்டினதுக்கு அப்புறம் ஏன்னா அவ்வளவு பெரிய கத்தி வச்சு அவன் சொல்லுவான் அந்த காசின்றவன். அப்பெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம எஸ்.ஜே. சூர்யா வருவாரு, லைட்டா ஒரு கோடு, அந்த இடத்துல இருந்து என்ன தெரியுது, அவர் டாக்டர் கரெக்டான இடத்துல குத்துவாரு அப்படின்னு தெரியுது. தெரியும் அவ்வளவுதான். ஓகேவா, குத்திடுறாரு, அவ்வளவுதான். பிளாஷ்பேக் ஓவர். இங்க வந்து அந்த பையன் வந்து ஒரு பையன் இறந்து போன பையனும் முடிச்சிடறான். இது எப்படா முடிக்கிறான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி ரைட்டு முடிச்சிட்டான், கை சைங்கில தூக்கிடுச்சு. ஏன்னா ப்ளூவா இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒருத்தனை புடிச்சிட்டு போயிருது தானே, ஒருத்தனை வந்து புடிச்சிட்டு போயிருது. அது பார்த்தோம்னா யாருன்னா நம்ம, அதுவும் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒருத்தன் வந்து வெற்றி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீன் வரும். இங்க இருக்க மாறன்ல வெற்றி மூதேவி டென்ஷன்ல வளராது அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப மாத்தி விடுவான். இங்க இருக்கிறதாண்டா மாறன், அங்க இருக்க வெற்றின்மா சட்டு விட்டுன்னு அடிச்சு போட்டு இல்ல அவன் அங்க ஒரு இடத்துல இருக்கு தெரியுமா, அது என்ன நம்ம பேர் என்ன, ரேடிக்கல் ஆர்டீரியமா சம்திங், என்னது நேம், கைய மணிக்கட்டு. அந்த இவன் அனஸ்தேசியா குடுக்குற லெவலுக்கு அந்த புண்டைக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மெஜிஷியனுக்கு அனஸ்தேசியா கொடுத்துருக்கான்னு சொல்லுவானுங்க அவனுங்க. ஆமா ஆமா ஓகேவா, இவன் அனஸ்தேசியா குடுக்குற லெவலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இது எது தெரியாதா, போன் பண்ணி சொல்றப்ப அது பேர் அது எங்க இருக்கு, எங்க இவன்ட்ட கேட்பான், கைய காமிப்பான். என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க நம்மள, இல்ல கேக்குறேன். அதை போட்டு வெட்டிட்டு அங்க இருந்து அவனை விட்டுறான். அங்க வந்து இவன் எப்படிதான் சம்மந்தம் இல்லாம அந்த பூங்குடியோட அப்பா வரான்னு தெரியாது, எங்க இருந்துடா கண்டுபிடி. ஏன்னா இவன் வந்து கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்து ஏத்திட்டு போனா ஓகேங்களா, இவன் நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும், கரெக்டா அந்த ஆட்டோ வந்தானே ஏத்திட்டு போறான், அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவனை காமிக்கவே மாட்டானுங்க, அப்படி ஒரு கேரக்டரே இருக்கிறது காமிக்க மாட்டானுங்க. இது ஒரு உள்ள இருக்க ஒரு லாஜிக் பண்ண பாத்துக்கிறீங்க நீங்க வேற. அந்த ஏத்திட்டு அவ்வளவுதான், அதோட சரி. அதுக்கு அவ்வளவுதான் மறந்தாச்சு. இந்த இவன மாதிரி ஆகியாச்சு. அந்த அண்ணாத்த படத்துல அந்த மாப்பிள்ள ஒருத்தர் இருப்பான்ல, யாரு, கீர்த்தி சுரேஷ் புருஷன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கடைசியில என்னடா பண்ணீங்கன்னு காமிக்கவே மாட்டானுங்க. அது மாதிரி இதை விட்டுருவானுங்க அவனையும். இதுக்கு அடுத்து நீங்க சொல்லுங்க, இதுக்கு அடுத்து நாவும் அதுக்கடுத்து கிளைமேக்ஸ். டாக்டர் அடிக்க மாட்டான், எவன்டா சொன்னது அப்படின்னு உண்ட உனக்கு தெரியுது இல்ல. அப்ப அந்த காசி அடிக்க வந்தப்ப என்ன நொட்டிட்டு இருந்தியா, அப்ப அடிச்சிருக்கான்ல. ஆமா, அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, போட்டு தள்ளிட்டு முடிச்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஏங்க இப்பதான் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு, கோர்ட்டுக்கு வெளியே பிரஸ் மீட். ஏங்க இதுல எனக்கு ஒரு டவுட்டுங்க, சிங்கப்பூர்ல முதல்ல ரியலாவே இதா ஃப்ரீ மெடிசனா? சிங்கப்பூர்ல வந்து ஃபுல் ஃப்ரீயா? நானும் ஆர்டிகல் தேடிட்டே இருக்கேன்.
அது நிறைய இன்னைக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் நமக்கு ஒழுங்கா கிடைக்கல. இன்னைக்கு அவசர அவசரமா பார்த்தனால எதுவும் கிடைக்காம போயிருச்சு. சரி விடுங்க விடுங்க, எப்படியா இருந்தாலும் வளர்த்துதான் வச்சிருப்பானுங்க. சிங்கப்பூர்ல வந்து ஃப்ரீ மெடிசன், ஏன்னா இங்கேயும் ஃப்ரீ தான்டா மெடிசன். ஏன்னா பண்ணிட்டு இருக்க, இல்ல என்ன சொல்லிட்டு இருக்க? ஃப்ரீயா? ஏங்க நமக்கு இங்க மெடிசன் ஃப்ரீ தானேங்க, மெடிக்கல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு ஃப்ரீ தாங்க. ஆமா ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இல்ல நீங்க சொல்ற வந்து இதை சொல்றீங்களா? அதுதான் நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்றேன். இவன் வேணும்னா போன் முண்டை வந்துட்டு இவன் வந்து நம்மள சொல்லிட்டு போயிடுறது, சிங்கப்பூர்ல வந்து ஃப்ரீ, இங்க வந்து குறுக்குல பிரான்ஸ் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லட்டும்? அந்த ஒரு ஜிஎஸ்டி டேலாக்கு தாங்க அந்த படமே ஓடுச்சு. ஆமா, இல்லைன்னா அது வெறும் ஒரு டம்மி நார்மல் ஒரு கமர்ஷியல் படமாவே போயிருக்கும். அந்த ஜிஎஸ்டி ஒரு வார்த்தையை வச்சுட்டு பாத்தீங்களா, ஒரு கிளைமேக்ஸ்ல அத ஒரு வார்த்தையை வச்சுட்டு இவனுங்க இல்ல இவங்க விட்டுருந்தாலும் அந்த படம் இல்ல இவங்க விட்டுருந்தாலும் அந்த படம் நிம்மதியா போயிருந்திருக்கும். இவங்க கண்டு கூட மாட்டிருந்திருக்க மாட்டானுங்க எவனோ. அந்த ஜிஎஸ்டின்ற வார்த்தை அடிச்சு பிடிச்சு ஒரே அடியா செத்து போடா அப்படின்ட்டு, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு அங்க ஒரு சீன் வருது, அங்க பாலிமர் நியூஸ் ஓடுது, சாரி புதிய தலைமுறை ஓடுது. அங்க இருந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒய்ஃபை எரிக்கிறதுக்காக காசு இல்லாம தூக்கிட்டு போனான். எனக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு வருது, அந்த பிரஸ் மீட்ல சொல்லுவான்ல, ஆமா எதுக்கோ இத்தனை பர்சன்டேஜ், சாராயத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ், சாராயத்துக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான், சரி விடுங்க, சாராயத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுவான்ல. ஆமா, இந்த சுண்ணிய தம் அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு, ஆமா சரக்கு அடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது தம் அடிக்கிற மாதிரி மட்டும் தான் காமிப்பானுங்க. ஆமா ஆமா, தம் அடிச்சுக்கிட்டு தம் அடிக்கிற மாதிரி காமிப்பானுங்க. தம் அடிச்சுட்டு தெரியுது உனக்கு என்னடா மரியாதை பண்ண போடா, நீ வந்து ஊருக்கு உபதேசம் பண்ற போடா, சரி ஒழுங்கு முறையிடம் பண்ணுவோம் சுண்ணி. சரி விடுங்க, இந்த படத்துல நீ கூட விடுங்க, முன்னாடி படத்துல தான் அடிச்சிருப்பான் தானே? எல்லா படத்துலயும் அடிச்சிட்டு தான் இருக்கேன் முண்டை. அப்ப அது தெரியாத தாய்மார்கள் தாலி எடுக்கிறதுன்னு தெரியாது. அவ்வளவு கிளைமேக்ஸ் வந்துருச்சு, கிளைமேக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு அந்த இதை பாக்குறான், அதனா இந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க. கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த ஒரு சீன் ஒண்ணு வருமே, கையை அப்படியே தூக்கி ரைஸ் பண்ணி டாட்டா கட்டு வரும்ல, அப்படியே தலைவா அப்படின்னு ஆர்கசம் ஆயிட்டேன் நானா அந்த ஸ்டைல வச்சு போட்டோ எல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு கிடப்பாங்க. எங்க சீனியர் அக்கௌண்ட் இருக்கு, காலேஜ்ல சீனியர் அக்கௌண்ட் இருந்துச்சு. செகண்ட் இயர் வாங்கி தருவாங்களா? இல்லையா? இல்லைங்க சீனியர் அக்கா இருக்கும். நானு செகண்ட் இயரும் ஃபர்ஸ்ட் இயரும் படிக்கும் போது அந்த விஜய் மாதிரியே தான் பண்ணுவேன். கன்னியா தானே இருந்தேன். மேனரிசம் அப்படியே அதே மாதிரியே இருக்கும். படிக்கட்டுல இறங்கி வர்றது கூட விஜய் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, செம்மையா விஜய் மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சரிங்கக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இந்த 3 படத்துல தனுஷ் கத்தி வச்சா எடுத்துக்கோ தெரியுமா, அது மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டீங்களா? என்னடா இப்ப அந்த சீனியர் அக்கா பேசுவாங்களா? இல்ல இப்ப அந்த சீனியர் அக்கா இருக்க மாட்டாங்கல்ல? இருக்காங்களா இன்னும் காலேஜ்ல தான்? சரி ரைட் ஓகே. இல்ல காலேஜ்ல இல்ல, தெரியும். ஓகே. இப்ப வந்து அதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த மாதிரி அந்த இதை விட்டு தப்பிச்சு போறான். இங்கே லாஜிக் கிடையாது. இதுதானே வரும் அந்த என்கிரெடிட்ஸ்லயே வரும். ஏங்க இருங்க, இதை மூலம் சொல்லிட்டு போறாங்க. என்கிரெடிட்ஸ் இருக்குங்க, அதுக்கு நான் தனியா வச்சிருக்கேங்க ஆப். சொல்லுங்க. இவன் இருந்துகிட்டு இங்க ராஜிக் புண்டர்ல, நீ ஜஸ்ட் மெஜிசியன்ரா, ட்ரிக்ஸ்டர்ரா, நீனு யாரா நீனு வச்சுட்டு கையில பேப்பர் வச்சு டெலிபோர்டேஷன் எல்லாம் பண்ற? அதாங்க ட்ரிக்ஸ்டருங்க. மெஜிசியன்னா உடனே வந்து எல்லாமே பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, அந்த இருக்கிறத இல்லாத மாதிரி நம்ப வைக்கணும், நம்ப வைக்கிறது மட்டும் தான் இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும், இருக்கிற மாதிரி நம்ப வைப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களோடதே. இவன் இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடறான், அவ்வளவுதான், டெலிபோர்டேஷன் ஓவர். அதுக்கடுத்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எனக்கு உச்சகட்ட டென்ஷன் ஆன சீன். இன்னைக்குதான் நான் பார்த்தேன் அந்த சீன். நான் இத்தனை நாள் ஆச்சு தியேட்டர்லாம் போய் படம் பார்த்தேன். இத்தனை நாள் அந்த சீனே கண்ணுல போடல, நான் ஒழுங்கா பாக்கலையா என்ன ஏதுன்னு தெரியல. என்ன சொல்லுவானுங்க இன்னைக்கு அதுல வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகிட்டானுங்க, அப்படித்தான் சொல்ற மாதிரிதான். ஏன்னா அப்படிதான் பேக்ல வந்து எதுவும் கையை தட்டுறதுனால எனக்கு எதுவும் சரியா கேட்கல. நானே தெரியும் ஹெட்போன்ஸ் போட்டு சவுண்ட் எல்லாம் உள்ள வச்சு காமிச்சானுங்க. அதுல அந்த லெவலுக்கு தான் காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு கிட்டத்தட்ட அங்க ஒரு சிஎம் ஆசை வந்துருச்சு, அண்ணனுக்கு சிஎம் ஆசை வந்துருச்சு. சரியா பாக்கல.
அதுல இவன் வேற இடையில அந்த ஏத்திஸ்ட் ஃப்ரெண்டு வேற வந்துட்டு வாளுன்னு கத்திக்கிட்டு ஏய் பாக்க வர்றானா விட மாட்டேன்ட்டான் அந்த டைம். நானும் 2 தடவை ஓட்டிட்டு பாக்குறேன், கேட்க மாட்டேங்குதுங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி சவுண்ட் வச்செல்லாம் கேட்டு பாக்குறேன், கேட்கல. சரி ரைட் ஹெல்த் மிஸ்ட்னு சொல்லி நானா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா அங்க போறது எல்லாமே தலைமை செயலகம் மாதிரிதான் இருந்துச்சு பாக்க, அந்த ஒரு செட் எல்லாமே. ஆமா ஆமா அப்படிதான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன், லைட்டா தான் பார்த்தேன். டட்டாடான்னு சொல்லி முடிக்கிறானுங்க. ஆனா அந்த இடத்துல தெரியுது அண்ணனுக்கு சிஎம் மாசம் வந்துருச்சு. ஓகே, இதே நிறைய படம் நடிச்சியா அதோட ஃபேமஸா நீ போடா பச்சை மூடிட்டு போடா பூ அதை விட்டுட்டு என்ன வேலை போயிடும் உனக்கு. வேலை இல்ல இவனுங்க எப்போ மலுமட்டே நம்மள நினைக்கிறானுங்க பாத்தீங்களா. படம் நடிச்சா ஒண்ணு ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பானா, படம் வந்து கோடி கணக்குல வாங்கிட்டு கிடக்குறான். இப்ப வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு எல்லாம் நிப்பாட்டி வந்து அப்ப ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னா அது அந்த ஆள் போட்ட எஃபர்ட் வந்து சொல்ல முடியாது. அந்த ஆள் என்னதான் வந்து பாடா படுத்தி எல்லாமே இது பண்ணியிருந்தாலும் அந்த ஆள் போட்ட எஃபர்ட் எவ்வளவு பண்ணிருக்கேன். நம்ம அந்த பாட்காஸ்ட் கேட்கும் போது, நம்ம இவங்க சுமியோட பாட்காஸ்ட் கேட்கும் போது எவ்வளவு எஃபர்ட் பண்ணிருப்பான். கரெக்ட் தானே? காங்கிரஸ்ல 30 வருஷம் கிட்ட காங்கிரஸ்ல இருந்திருக்காப்ல. அங்க இருந்தா வந்து டிஎம்கே இருந்து டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கேன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆகிறதுக்கு அந்த ஆளு ஒரு அவ்வளவு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தான் ஆக முடிஞ்சுச்சு. நீங்க சும்மா வந்தாலே படம் எம்ஜிஆர் ஆயிட்டார் நம்ம ஆயிரலாம் நினைச்சேன். அப்படித்தான் இவன் நினைச்சான், சூப்பர் சிங்கி நினைச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், அது எம்ஜிஆர் மட்டும்தான். எம்ஜிஆர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். மிஞ்சி போன அதுக்கு மேல வரணும்னா உன்னால நீ எஃபர்ட் போடுறா புண்ணு, நீ வந்து நல்லது பண்ணு, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணு, எஃபர்ட் போடு. நல்லது சொல்லுங்க புண்ணு. இல்ல இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அணில் ஒருத்தன் இருக்கான், முரட்டு அணில் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்துட்டு என்ன சொன்னானா, அன்னைக்கு வந்து சச்சினுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி கரிவிழாக்கு, எதுக்கு இவருக்கு மட்டும் தரல அப்படின்னு. புண்டை அவன் எதுக்கு தந்தாங்க தெரியுமா, அவனுங்களே கிஃப்ட் பண்ணானுங்களா, அந்த காரை வந்து கிஃப்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்காரனே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படி சரி ரைட் அப்படின்ட்டு போறான் புண்டு. ஓகே முடிச்சுக்கலாமா? சரி நன்றி சொல்றதுக்கு தாங்க இந்த கால். சரி ஓகே, என்கரேஜ் என்ன சொல்றது, அதான் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரைட் ஏங்க என்னங்க யூடியூபர் மாதிரி ஆகிட்டீங்க நீங்க. சரி ரைட் ஓகேப்பா. இதெல்லாம் அவ்வளவுலாம் எதுவும் பண்ண வேணாம், வந்து எல்லாரும் பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிருங்கப்பா. எல்லாரும் பாட்காஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணிருங்க. இது வந்து காசெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்ல, ஒரு ஜாலியாக பண்றதான். எல்லாரும் கண்டிப்பா பண்ணுங்க. நன்றி ஐயா. ஓகேங்க, நன்றி ஐயா.